वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थपोदं तत्पादैक्मसरसीर्घभृङ्गराजं त्रय्यन्तैक्मकृतभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तैक्मं श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मपारम् श्रीमत्श्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयादरङ्गानुजराकटाक्षाः श्रोत्रेषु पुंसाममृतं क्षरन्तीं सरस्वतीं संसृतकामधेनुं वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभम् जयन्ती सम्भवन्ता वै जयन्ती विभूषणं जयत्याश्रितसन्त्रासद्वान्त्वविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमो व्योमभास्करः श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षाक्षमां करुणयां कमलामिमान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये। नीलालुङ्गस्तनगिरिदडी शुद्धमध्वोद्य कृष्णं पाराध्वंसं श्रुतिसदशिरसिद्धमध्याभयन्तीं चोच्चिष्टायां सृजनिगलितं व्याबलाकृत्य भुङ्क्ते गोदातस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः अन्नवयल पुதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லும் சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ற விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு வெயர் புகழ் வில்லிபுத்தூராடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடிக் கொடுத்த மாதே நெய்யமுடன் திருப்பாவை பாட்டாரெங்கும் நீயுரைத்த தையருதிங்கட்பாமாலை ஆயபுகள் 143 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபு. சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களாய் பெற்றம் மிகைத்தொன்னும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறிகொள்வான் அன்று காண் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடுற்றோமே யாவோம் உனக்கே நாமாட் செய்வோம் மற்றனம் காமங்கள் மாற்றேலோரம்பாவாய் என்ற பாசுரத்தை நாம் இன்று அனுபவிக்கப் போகிறோம். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து என்ற பாசுரம் 29வது பாசுரம். ஆண்டாள் அருளில 30 பாசுரங்களிலே 29வது பாசுரம் இது மிகவும் உயர்ந்த பாசுரம். ஏன்னா 28 பாசுரம் உயர்ந்தில்லையான ஒரு பாசுரத்துக்கும் ஒரு ஏற்றம். 29வது பாசுரம் வரையில் என்ன பண்றா ஆண்டாள், தன்னையும் ஒரு ஆயர் பெண் வேஷத்தில் பாடிய பாசுரங்கள். அதாவது இது கடைசி பாசுரம், திருப்பாவையில கடைசி பாசுரம். 30 பாசுரம் சொல்லல 29 பாசுரம் தான் வந்து ஆண்டாள் வந்து பாடிய பாசுரங்கள்ல பார்த்தா அந்த 29வது பாசுரத்துல தன்னையும் ஆயர் பெண் வேஷத்திலே இருந்து நோன்பு நூற்ற பாசுரம் இது. ஏன்னா 30வது பாசுரத்தில் பார்க்கும்போது அது நமக்காக விளையுது பலஸ்ருதியாக. இந்த 30 பாசுரங்கள் 29 பாசுரங்கள் 30 பாசுரங்கள் திருப்பாவையில் இருக்கிற பாசுரங்களை அனுசந்தானம் பண்ணால் நமக்கோசரம் அதனால என்னெல்லாம் கிடைக்கும், என்னென்ன அருள் கிடைக்குங்கிற பாடக்கூடிய பாசுரம் 30வது பாசுரம். இதற்கு அடுத்தாப்புல நம்ம பார்க்கலாம். அது இந்த பாசுரத்தில் ஆயர் பெண்கள் எல்லோரும் தங்களுடைய அபிப்பிராயத்தை முழுமையாக வெளிப்படுத்துகின்றனர். இந்த பாசுரத்தில் பார்த்தா முதல் வரைக்கும் பாசுரத்தை பார்த்தா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சொல்லா, கிருஷ்ணன் ஒன்று சொல்றான், இவா 2 பேருக்கும் ஒரு வாக்குவாதம் மாதிரி நடந்துட்டே இருக்கு. ஏன்னா கிருஷ்ணன் ஒன்று சொல்லதுக்கு இவா பதில் சொல்ல, அந்த மாதிரி இந்த பாசுரத்தில் முழுமையா இதான் யா விஷயம், நாங்கள் வந்த விஷயம் இதுதான் அப்படின்னு கிருஷ்ணன்ட்ட வந்து வெளிப்படையாக சொல்லலாம். அதனால நாம் செய்யும் உபாயம் மற்றொரு பலத்தை உத்தேசித்து செய்கிறோம் என்றால் இந்த எண்ணம் எப்படி இருக்குன்னு கேட்டால், நம்ம ஏதாவது ஒரு
காரியம் சென்றோம், ஏதாவது ஒரு உபாயம் செய்கிறோம், யாருக்காவது ஒரு உதவி செய்கிறோம்னா மற்றொரு பலத்தை நீ இவன் செய்வான், அதனால நமக்கு வேறொரு பலன் கிடைக்கும் என்று உத்தேசம் செய்கிறோமோ அந்த எண்ணம் இருந்ததுன்னா மாணிக்கத்தை கொடுத்து என்னன்னா தவிடு வாங்குவதை சமம். அதனால எப்படின்னு கேட்டால் மாணிக்கத்தை கொடுத்துட்டோம், ஒரு பெரிய விலை உயர்ந்த மாணிக்கம், அதுக்கு பதிலாக ஒரு தவிடு, நெல்லெல்லாம் அரைச்சி மிஷினில் அரைப்பா தவிடு இருக்கும் இல்லையா, அந்த அந்த அடியில் இருக்கிற அந்த திப்பிலாம் இருக்கும் பாருங்க, தவிடுன்னு சொல்லுவாள், அந்த தவிடு வாங்குவதற்கு சமம். தூயோமாய் வந்து நாம், அப்புறம் தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான் என்ற இரு இடங்களில் பார்த்தா இருவிதமான தூய்மை சொல்லப்படுகிறது. ரெண்டு இடத்துலையும் பார்த்தா தூயோமாய் வந்து நாம், அப்புறம் தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான் என்று ரெண்டு இடத்துல பார்த்தா ரெண்டு விதமான தூய்மை சொல்லப்படுகிறதாம். ஏன்னா பிரபன்னனுக்கு இரு வகையில் பரிசுத்தி வேண்டும். பிரபன்னன் அந்த ஆச்சாரியன்ட்ட பிரபன்னனா இருக்கும் இல்லையா, அதனால அவனுக்கு பரிசுத்தி வேண்டும். சித்தோபமாயமான பகவானை அண்டியவன் ஆனபடியால் பக்தி ரூபமான உபாயத்திலே என்னன்னா பக்தி ரூபமாக இருக்கக்கூடிய உபாயத்தில் ருச்சி வாசனை முதலியவைகள் எல்லாமே ஒரு சுத்தி. இதெல்லாம் பெருமாள்கிட்ட இருக்கும்போது அப்படி எல்லாம் இல்லாமல் இருப்பது ஒரு சுத்தி. மற்றொன்று என்னன்னு கேட்டால் நாம் செய்யும் பிரபத்திய முக்கிய உபாயம் என்ற எண்ணம் இல்லாமை. நாம் செய்யக்கூடிய பிரபத்தி என்னன்னா ஒரு முக்கியமான உபாயம் என்று நமக்கு அதில் ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. அதுதான் இந்த இருவகை தூய்மையும் முன்பாசுரத்தில் காட்டப்பட்டது. அதனால் அப்படி தூயோமாய் வந்தனாம் தூயோமாய் வந்தோம் என்று ரெண்டு விதமான அந்த தூய்மையை சொல்லப்படுகிறது. அடுத்த பாசுரம் மேலே போகும்போது நாம் அடையும் பலன் எம்பெருமானின் உபக்குக்காகவே என்ற எண்ணம் வேண்டும். நாம் என்ன செய்யக்கூடிய பலன் பெருமாள் உகக்கணும், ஏன்னா பெருமாள் உகப்பாக இருக்கணும். பெருமாளுக்கு செய்யக்கூடிய உபச்சாரங்கள் எல்லாமே அவனுக்கு விரும்பியதாக இருக்க வேண்டும். உகப்பாக இருக்கணும்னா அவன் அவனுக்கு பிடிச்சமா இருக்கணும். யாருக்கா சொல்லுவா இல்லையா, உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பண்ணுறோம் சொல்லுவா இல்லையா, அதனால ஏதாவது ஒரு சாப்பாடு பண்ணுறோம், ஒரு ஸ்வீட் பண்ணான்னா ஆற்றுல என்ன பண்ணுவான், உனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த ஸ்வீட் பண்ணேன், அதனால இந்த தளிகை பண்ணேன், நம்ம ஆற்றுல எல்லாரும் சொல்ல வழக்கம் இல்லையா. அதனால உகப்பன்னா அப்படிப்பட்ட உகப்பாக அவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும், பிடித்ததாக இருக்க வேண்டும். தன் பிரயோஜனத்திற்காக உபாயம் அனுஷ்டிக்கிறோம் என்று நினைப்பது பரமேகாந்திக்கு தகுதி என்று என்ன சொல்றோம். பெருமாளுக்குன்னு ஏதாவது ஒரு தளிகையெல்லாம் பண்றோம், இன்னைக்கு எனக்கு ரொம்ப புளியோதரை பிடிக்கும், எனக்கு சக்கரை பொங்கல் பிடிக்கும், கேசரி பிடிக்கும், ஸ்வீட் பிடிக்கும்னா எனக்கோசரம் பண்றோம்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டு பெருமாளுக்கு தலையை சமர்ப்பிக்கிறது அது உச்சிதம் இருக்காது. அதனால பெருமாளுக்கு கண்டறிய வேண்டும். அவன் அவனுக்கு எப்படி ருச்சியாக இருக்க வேண்டும், அவனுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால் உகப்பாக இருக்கணும். அதனால அதற்கோசரம் நம்ம பண்றோம்னு பண்ணிட்டு பெருமாளுக்கு தலையம்சம் பண்ணி அதை சாப்பிட்டா நமக்கு ருச்சியாக இருக்கும். அதனால எப்படி பரமேகாந்திக்கு தகுதி என்றோ ஆயர்பாடி பெண்களும் பரமேகாந்தி அதனால் இவ்வாறு இங்கே சொல்லப்படுகிறது. இவ்வாறும் பார்த்தா ஆயர்பாடி பெண்கள்லாம் அதனால துயோமாய் வந்தோம் சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து அப்படி எப்படி வந்திருக்கான்னா சிற்றம் சிறுகாலே பிராதக்காலம், சிறுகாலைன்னா பிராதக்காலம் விடியற்காலையில் பகவத் ஞானத்தை என்று அடைகிறோமோ அதுதான் பிராதக்காலம். முதல் பாசுரத்திலே காலத்தை கொண்டாடுகிறார் பார்த்தோம் இல்லையா, மறுகிழி திங்கள் மதிநிறைந்த நன்னாள்னு பார்த்தோம், காலத்தை கொண்டாடுகிறாள். பகவத் ஞானத்தை என்று நாம் அடைகிறோமோ அதுதான் பிராதக்காலம், அதுதான் விடியற்காலம். இரவு பகல்ல இவைகளில் பிரிவு என இரவு பகல் ரெண்டு பிரிவு நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கும் வகையில் உள்ளது என்பதல்ல. இப்படி இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அதனால அது இரவு பகல் இல்லை. இல்லற வாழ்க்கையில் துவண்டு கிடக்கும் மக்களுக்கு எது இரவோ அதுவே இவருக்கும் பகல். அதனால இல்லற வாழ்க்கையில எல்லாரும் துவண்டு இருக்கா இல்லையா, அப்படி இருக்க மக்களுக்கு எது இரவோ ராத்திரி இரவோ அதுவே இவருக்கும் பகல். பிரபந்தனுக்கு அடைக்கலம் புகுந்த காலத்திலிருந்து பிரபந்தனாகிய யாரு கேட்டா அடைக்கலம் புகுந்து அவன் தேகம் முடியும் வரையும் இருக்க காலம் பார்த்தா அது பிராதக்காலம். அவன் பிரபந்தனை பிரபத்தி பண்ணவா இல்லையா, அவெல்லாம் பெருமாள்கிட்ட அடைக்கலம், பெருமாள் திருவடியில் அடைக்கலம் புகுந்து அவனோட தேகம் முடிகிற வரை இருக்க காலம் பார்த்தா அது பிராதக்காலம், உஷத்காலம். அதற்கு முன்பு இருந்த காலம் எல்லாம் இரவு. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரபத்தி செய்வதற்கு முன்பாக இருக்கக்கூடிய காலம் என்னன்னு கேட்டால் அதெல்லாம் இரவு. சரீரம் விட்டபின் வரும் காலம் எல்லாம் பகல் காலமே. சரீரம் விட்டபின் என்ன அவளோட சரீரத்தை விட்டோடனே இருக்கக்கூடிய காலம் பார்த்தா அது பகல் காலம். பரமபதம் முழுவதும் பகற்காலமே. அதனால் அப்படிப்பட்ட விசேஷமான காலத்தை கொண்டாடுகிறாளுங்க. அதனால சிற்றம் சிறுகாலேன்னு விடியற்காலம், அதை ரெண்டு மூணா பிரிக்கலாம். சிற்றம் சிறு காலே, காலைன்னா என்னன்னு கேட்டா மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ சொல்றா இல்லையா, முன்னாடி பாசுரத்துல எழுந்திருக்கிறதுக்கு ஒரு அடையாளமாக மத்தினால் ஓசைப்படுத்த அவ தயிர் கடவா இல்லையா, அப்படி மத்த வச்சுன்னு தயிர் கடையும் போது ஓசைப்படுத்தன்னு அப்படி மத்தினால வச்சு தயிரெல்லாம் கடையும் போது சத்தம் கேட்கும், குருன்னு சத்தம் கேட்கும் இல்லையா.
அதனால மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. அப்ப மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்பதற்கு என்ன பண்ணணும்? காலம்புற எழுந்துக்கணும். எழுந்து விழித்திருந்த கோபிகள் தன் செயலான தயிர் கடையும் காலமானது முதல்ல பார்த்தா காலை, காலைன்னு சொல்லலாம். காலங்காத்தாலங்கிறதுக்கு விடியற் காலைக்கு அவர் அடையாளமாக சொல்ல பாசுரத்து முன் பாசுரத்தில் பார்த்தோம். அப்படி அவெல்லாம் தயிர் கடைய காலம் காலை. அப்புறம் சிறு காலை அப்படின்னா கடையும் பெண்கள் இந்த செயலை செய்யும் முன்பே என்ன, நம்ம ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும், விடிய காலம் எழுந்துட்டு ஏதாவது ஒரு காரியக்கிரமம் பண்ணணும், ஆற்றுல ஒரு காரியக்கிரமம் பண்ணணும், பெருமாளுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும், அதனால பூஜைகள்லாம் பண்ணணும்னு உடனே நேரம் எழுந்துட்டு உடனே நேரம் கண்ணை முடிச்சோடனே பூஜை பண்ண மாட்டோம் இல்லையா? அதனால அந்த காரியங்கள்லாம் பண்ணுறதுக்கோசரம் அந்த வேலைகள்லாம் செய்வதற்காக நம்ம என்ன பண்ணோம்? எழுந்து அதுக்கு முன்னாடி விழித்திருப்போல, அதுக்கு முன்னாடி முயற்சி போல இல்லையா? அந்த காலம் பார்த்தா அது சிறுகாலை. அதனால இவாளெல்லாம் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ. அப்படிப்பட்ட மத்தினால் ஓசைப்படுத்த தயிரெல்லாம் கடையணும்னு கேட்டால் அதுக்கு முன்னாடி ஏந்துக்கணும். ஏந்துன்னு அதுக்கு ரெடி பண்ணணும் இல்லையா? ப்ரிப்பரேஷன் பண்ணணும். இப்போ பார்த்தோம், முதல்ல நம்ம 30 பாசுரங்கள் பாடணும், நோன்பெல்லாம் இருக்கணும்னு முதல்ல 5 பாசுரத்தில் என்ன பண்ணுறா? ப்ரிப்பரேஷன் பண்ணுறா. அதனால முதல்ல அதுக்கு வேண்டிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவோம். அந்த காலம் பார்த்தா சிறுகாலை. அதே மாதிரி இங்கெல்லாம் பெண்கள்லாம் தயிர் கடையணும்னா அதுக்கு முன்னாடி எழுந்திருந்து அதற்கு வேண்டிய உபகரணங்கள்லாம் ரெடி பண்ணி எல்லாமே சரி பண்ணக்கூடிய காலம் சிறுகாலை. சிற்றம் சிறுகாலை அப்படின்னா முனிவர்களும் யோகிகளும் வெள்ள எழுந்து அரியன்ற பேரளவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ ரொம்ப முன்னாடி பாசுரத்தில் பார்த்தோம். அதனால முனிவர்கள்லாம் யோகிகள்லாம் என்ன பண்ணுவார்னா எழுந்து ஹரி ஹரி ஹரின்னு சொல்லிட்டு போவார். ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்தார்கள் என்று சொன்னபடியா அவர்கள் எழுந்த காலம் பார்த்தா சிற்றம் சிறுகாலே. ஏண்டா சிற்றம் சிறுகாலே சிற்றம் சிறுகாலே சொல்லான்னா என்னன்னா இவாள்லாம் என்ன சொல்லலாம்? கிருஷ்ணன் என்ன பண்ணுவானா, கிருஷ்ணா கண்ணா நாங்கள் உன்னிடம் சிற்றம் சிறுகாலே எதுக்கு வந்துள்ளோம் அப்படின்னு கேட்டா, பொழுது விழுந்து விட்டால் உன்னை பார்ப்பது. சில பெரிய மனுஷா எல்லாம் இருப்பா, பெரிய மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பா. பெரிய மினிஸ்டர்ஸ்லாம் இருக்கும்போது அப்போ என்ன ஆகும்னு கேட்டால் அவளெல்லாம் பார்க்கறதுக்கு இடையே காலம்புற அப்பாயின்மெண்ட்லாம் கொடுப்பா. அவளெல்லாம் பார்க்கணுன்னா பெரியவாள்லாம் பார்த்தா அவளுக்கு ஒருத்தருக்கும் அப்பாயின்மெண்ட்லாம் இருக்கும் இல்லையா? பெரிய மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பா. அவளெல்லாம் பார்க்கும்போது அவளை பார்க்கணுன்னா விடிய காலம்புற பார்க்கணும். ஏன்னா உத்தியோகத்தில் இருக்கும்போது அப்படி தான் நான் உத்தியோகத்தில் இருக்கும்போது அந்த ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கும்போது அப்போ ஒரு பெரிய பெரிய மினிஸ்டரை பார்க்கணுன்னா எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சி காலம்புற 3 மணிக்கு. அதனால் அந்த 3 மணிக்கு போயிட்டு அதை அவர்கிட்ட ஒரு அப்ரூவல் வாங்கிட்டு வரணும். அதற்கோசரம் எனக்கு கொடுத்த டைம் பார்த்தா விடியற் காலமில் 3 மணிக்கு போய் அவரை பார்த்து அதுக்கப்புறம் 4 மணிலேருந்து அவருக்கு வேறு வேலைகள்லாம் போயிட்டே இருக்கும். அதனால் அப்படிப்பட்ட காலம் காத்தா எனக்கு கிருஷ்ணன் என்ன பண்ணுவான்னு கேட்டால் காலம்புற எழுந்துட்டா இவாளெல்லாம் பார்க்க முடியாது. அவன் என்ன பண்ணுவான்? பொழுது விடிஞ்சால் உன்னை பார்ப்பது எழுது. பொழுது விடிஞ்சவொடனே கிளம்பிடுவான். எங்கே போவான்? கண்ணனை மாடு மயக்கிறதுக்கோசரம் காலங்காத்தாலே கன்றுகள் எல்லாம் மாடுகள் எல்லாம் அழுத்துட்டு அவன் போயிடுவான், காடு சென்று விடுவாய். அதனால நாங்கள் உன்னைக்கான சிற்றம் சிறுகாலே வந்துள்ளோம். அதனால் அப்படிப்பட்ட சிறுகாலை சின்னஞ்சிறு காலையில் நாங்கள்லாம் வந்திருக்கோம். அதனால நீ என்ன பண்ணணும்னு கேட்டால் ஏன் வந்தேன்னு கேட்கக்கூடாது. காலங்காலத்தால் வந்து ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு கேட்காத. அதனால உன்னை பார்க்க முடியாது எங்களால். அதனால சிற்றம் சிறுகாலே நாங்கள் வந்த காலம் சிற்றம் சிறுகாலம், சின்ன சின்ன காலம் இல்லையா? அதனால சிற்றம் சிறுகாலம். அவனை பார்க்கறதுக்கு சிறுகாலையில் வந்திருக்கோம். அப்புறம் அவனை அனைவரும் தூங்கி எழுந்தும் வேதனைப்படுவார்கள். என்னென்ன காலம்புற எழுந்துன்னு தூங்கிட்டு காலங்காலத்தால் தூங்கிட்டு எழுப்பணும் சொல்லுவோம். எழுப்பாமல் தூங்கி நின்று கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறம் அந்த டைம் போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ண வேதனைப்படுவார். எதுக்குன்னா ஐயோ நாம் இது நாள் வரையில் நற்காரியங்களை செய்யாமல் இருந்து விட்டேனே, அதனால நல்ல காரியங்கள்லாம் செய்யாமல் இத்தனை நாள் இருந்துவிட்டேனே, அதனால என்னோட பிறவிகள்லாம் இந்த மாதிரி கழிந்து போச்சே என்று இனி நாங்கள் எம்பெருமானுக்கு உகந்த வேலைகளை செய்து அவனை மகிழ்விக்கொள்வோம். அதனால என்ன பண்ணுவான் நினைச்சு பாப்பா, பின்னாடி பாப்பா தூங்கிட்டோமே, பெருமாளுக்கு நம்ம கைங்கர் எல்லாம் பண்ணலையே, அதனால பெருமாளுக்கு உகந்த வேலைகள்லாம் செய்யக்கூடிய காலம் எதுன்னு கேட்டால் அந்த எண்ணம் பிறக்கும். அப்படிதான் பிறக்கும். ஆகையால் காலையில் எல்லோருமே நற்செயலை செய்ய வேண்டும். காலங்காலத்தால் ஏன்னு சொல்லுவா இல்லையா? விடிய காலம் எழுந்து இதெல்லாம் பண்ணிடா. ராத்திரியெல்லாம் தூங்காம ராத்திரி சீக்கிரம் படுத்துட்டு காலங்காலத்தால் எழுந்து ப்ராக்டிஸ் பண்ணும்பா. சில பேர் படிக்கிறதுக்கெல்லாம் சொல்லுவா. குழந்தைகள்லாம் படிக்கிறதுக்கு என்ன சொல்வா? அந்த மாதிரி நல்ல காலம் கேட்டால் உகந்த காலம், எல்லா நல்காரியங்களும் செய்யக்கூடிய உகந்த காலம் கேட்டால் விடியற் காலம். காலங்காலத்தால் உஷத்காலம், பஞ்ச உஷத்காலத்தில் இருந்து அதனால தான் பார்த்தா அந்த நோன்பெல்லாம் செய்யக்கூடிய காலம் உஷத்காலம். அதனால காலங்காலத்தால் செய்யக்கூடிய வேலைகள் எதுவுமே செஞ்சால் ரொம்ப நல்லதாக நடக்கும் என்பது பெரியோரோட வாக்கு. அதனால இவாளெல்லாம் என்ன பண்ணுறாலும் அப்படி விடியற் காலையில் இருந்துட்டு கிருஷ்ணனை பார்க்கறதுக்கோசரம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண வந்துள்ளோம் என்று சொல்லக்கூடிய காலம் என்னன்னு கேட்டால் விடியற் காலம். அதனால காலையில் பார்த்தா எல்லோருக்கும் நற்செயலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரும். காலங்காலத்தால் செய்யணும்னு மனசில் ஒரு புத்தி வரும். அதனால ஆகையால் நாங்கள் தீய புத்தியுடன் வரவில்லை இவா சொல்லாலும் அப்படிப்பட்ட விடியற் காலம் இது. சிற்றம் சிறுகாலை நாங்கள்லாம் எங்களோட மனசில் வந்த எந்த விதமான தீய எண்ணங்களும் எதுவும் இல்லாமல் நாங்கள்
காமவசத்துக்கு உட்பட்டு வரவில்லை. அதனால நாங்கள்லாம் காமவசத்துக்கு உட்பட்டு உன்னை அடையணுங்கிறதுக்கோசரம் நாங்கள் வரல, உனக்கு கைங்கரியம் பண்ணணும்னு வந்திருக்கோம். அதனால கைங்கரியம் பண்ணக்கூடிய புத்தியெல்லாம் எங்களுக்கு வந்த காலம் எதுன்னு கேட்டால் சிறுகாலை. அப்படிப்பட்ட சிற்றம் சிறுகாலே கோழி அழைப்பதன் முன்னம் குடைந்து நீராடச் சென்று பாசுரத்தை சொல்ல, கோழி அழைப்பதன் முன்னம் குடைந்து நீராட சொல்ல இல்லையா. அதனால நாச்சியார் திருமலை ஆண்டார் என்னன்னா, அப்படி கோழி அழைப்பதன் முன்னம், கோழி அழைப்பதுங்கிறது பார்த்தா ஒரு டைம் இருக்கும், அதுக்கு ஒரு டைம் இருக்கும் இல்லையா. காலங்காலத்தால் கோழி கூவுறது அது ஒரு அடையாளம் வச்சுன்னு எல்லாரும் காலங்காலத்தால் எழுந்திருப்பான். வில்லேஜ்லாம் பார்க்கலாம், கோழி கூவித்து எழுந்துடுறா அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கிறவெல்லாம். அதனால அப்படி கோழி கூவறதுக்கு முன்னாடியே என்ன பண்றாங்கன்னா கோபியர்கள்லாம் நீராட சென்றனர். அங்க கண்ணன் என்ன பண்ணான், அவர்களுக்கு முன்னாடியே போயிட்டான். கண்ணன் என்ன பண்ணா, அவர்களுக்கு முன்னாடியே போய் ஒரு இருட்டு மடுவில் அமர்ந்து, அதாவது அந்த யமுனை நதிக்கரையில் அவளா நீராடத்துக்கு போறான். அங்கே ஒரு இருட்டு, அங்கே ஒரு மடுன்னா அங்கே ஒரு குளிக்கிற இடம் இருக்கும், மடு இருக்கும். அந்த இடம் மடுவில் அமர்ந்து காலை என்ன நீரில் படும்படியாக அமிழ்த்து வைத்தபடி இருந்தான். காலை தண்ணிக்குள்ள வச்சுட்டு இருக்காமோ. இவாளெல்லாம் நீராடத்துக்கு போறான். பெண்கள் நீராட ஆற்றில் இறங்கினோடனே மூழ்கி அப்படி மூழ்கி நீர் அந்த மடுவில் அந்த ஆழமான இருக்கக்கூடிய தீர்த்தம் ஆடக்கூடிய இடம் அது. அந்த மடுவில் அப்படி மூழ்கி அப்படி எழுந்துன்னு பார்த்தா முகம் கண்ணனின் சிறு பாதங்கள் நீரில் எப்படி தெரிஞ்சதுன்னா, அப்படி கண்ணன் அப்படி காலை வச்சுன்னு இருக்கா இல்லையா, அந்த கால்கள் பார்த்தா நீர்த்துளிகள் போல ரத்தினங்களால் சுற்றி சிதறின. அவனோட திருப்பாதங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டால், கண்ணனோட திருப்பாதங்கள்லாம் அந்த சின்ன சின்ன பாதங்கள், அது சின்ன சின்ன பாதங்கள்லாம் எப்படின்னு பார்த்தா அந்த உள்ளுக்குள்ள சிறு சிறு நீர்த்துளிகள் போல ரத்தினங்களாக சுற்றி சுற்றி தெரிந்தது. சுற்றி சுற்றி பார்த்தா அப்படி இருந்துதான். இவெல்லாம் பார்த்தா அதனால் ஏற்பட்ட ஒளிச்சிதறகள் அவள் சிறு திருவடியை அடையாளம் காட்டின. அப்படிப்பட்ட எப்படின்னு கேட்டால், அவனோட அப்படியெல்லாம் சின்ன சின்ன பாதங்கள்லாம் உள்ள வச்சுருக்கா இல்லையா, அந்த தண்ணிக்குள்ள அப்படி போகும்போது இப்படி ரத்தின நீர்த்துளிகள்லாம் ரத்தினங்களால் சுற்றி, ரத்தினங்கள்லாம் எப்படி சுற்றி சுற்றி வருமோ அதனால ஏற்பட்ட ஒளிச்சிதறல். ரத்தினம் முன்னாடி பாசுரங்கள்லாம் பார்த்தோம், ரத்தினத்தினால் அப்படி ஒளிச்சிதறல்கள்லாம் வந்தது. கண்ணாடி போல இருந்தது, அங்கே வெளிச்சமாக இருந்து நிறைய பாசுரத்தில் அனுபவத்த முன்னாடி பாசுரங்கள். அப்படிப்பட்ட அந்த ஒளிச்சிதறல்ல அவனோட சிறிய திருவடி, சின்ன சின்ன திருவடி இருக்கு இல்லையா, கண்ணன் சின்ன குழந்தையா இருக்கான் இல்லையா, சின்ன திருவடி பார்த்தா அடையாளம் காட்டின. என்ன அடையாளம் கேட்டால், அப்படிப்பட்ட திருவடியை நீர்த்துளிகள் முழுவதும் காட்டாமல் மறைந்தது. அந்த நீர்த்துளிகள் எல்லாம் காட்டலையாம், அவனுடைய திருவடி தான் அப்படி பளிச்சுன்னு இருந்தான். அதனால அப்படிப்பட்ட சிறு காலே, அப்படிப்பட்ட சொல்லாளம், அப்படிப்பட்ட திருவடியை பற்றி சிறு காலேன்னு அப்படிப்பட்ட சின்ன திருவடி இது. அதனால சிறிய திருவடியின் அழகில் லயித்தனர் கோபியர்கள். அதனால அதையும் சிறு காலைன்னு அந்த காலை போடுறாளாம். சிறு காலைங்கிறது ஏர்லி மார்னிங், காலங்கிறதுக்கு நம்ம போடுறியா லெக் இல்லையா, சின்ன திருவடிங்கிறதுக்கு இங்கிலீஷில் சொல்றதுக்கு உங்களுக்கு புரிய டிஃபரன்சியேஷன் பண்ணுறதுக்கோசரம் சொல்ல. அப்படிப்பட்ட சின்ன கால்னா சிறிய திருவடியுடைய கண்ணனை, அப்படிப்பட்ட ஒன்றை பார்த்து சிறிய திருவடியுள்ள கண்ணன் என்ன அந்த ஞாபகம் வருதான் அவளுக்கு. அதனால சிறிய திருவடியில் அழகில் லயித்த கோபியர்கள் அப்படி சிறுகாலே என்று சொன்னார்கள். அதனால சிறுகால் என பிரிக்கணும். அது பிரிக்கும் போது சிறுகால்னு பிரிக்கணும். அதனால அப்படிப்பட்ட சிறுகாலே, அதனால காலத்தை கொண்டாடுகிறாள். அப்படிப்பட்ட எந்த இடத்துல பார்த்தா சிறுகாலன்னு சின்னஞ்சிறு காலையுடைய சின்ன சின்ன கால்கள்லாம் திருவடியுடைய கண்ணனே. அப்படிப்பட்ட சிற்றம் சிறுகாலே. அப்புறம் சிற்றம் சிறுகாலம் அப்படின்னா, சிற்றம் சிறுகாலம் இன்னொன்னு சொல்லான்னு கேட்டா, இவெல்லாம் சொல்லாலாம் மிக குறுகிய காலம்தான் என கூறலாம். ஏன்னா சிற்றம் சிறுகாலங்கிறது மிக குறுகிய காலம்தான், ஷார்ட் டைம் தான் அது. அதனால ஆயர்பண்கள் கண்ணனை பார்த்து நாம் சேர்ந்திருக்கும் காலமும் சிறு காலமே, அதனால மிகவும் குறைவு. ரெண்டு பேரும் நம்ம எல்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய காலம் பார்த்தா ரொம்ப நாள் கிடையாது. ஏன்னா ரொம்ப நாள் நீ ரொம்ப நாள் எங்கேயும் இருக்க மாட்டேன், இந்த இடத்துல கிளம்பி எங்கேருந்து வேற இடத்துக்கு போயிடுவ இல்லையா, ஒரு இடத்துல இருக்க மாட்டேன் இல்லையா. அதனால நீ சீக்கிரத்தில் மதுரைக்கு செல்ல போகிறார். அதனால நாம் மிக குறைந்த காலம் சிறுகாலமாக இருப்போம். அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலம் பார்த்தா சின்ன காலம், ஷார்ட் டைம் தான் இல்லையா. அப்படிப்பட்ட சிறுகாலே, அப்படிப்பட்ட சிறிய காலத்துல நாங்க வந்திருக்கோம். அதனால நமக்குள்ள இருக்கக்கூடிய இடைவெளி பார்த்தா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக கூட்டமாக இருக்கக்கூடிய காலம் பார்த்தா சிறுகாலம் தான், சின்ன காலம். அதனால அங்க முதல்ல பார்த்தா ஏர்லி மார்னிங்கை பத்தி சொல்ல சிறுகாலை, அப்புறம் பெருமாளோட சின்ன திருவடியை பத்தி சிறுகாலை, சின்ன கால். அப்புறம் நாம் இருக்கக்கூடிய காலம் பார்த்தா சிறுகாலம்னா சின்ன காலம், குறைந்த காலம். சின்ன காலத்துல நம்ம எல்லாம் சேர்ந்து இருக்க போறோம். அப்படிப்பட்ட காலத்திலே என்ன பண்றோம், சிற்றம் சிறுகாலே உன்னை சேவித்து, நாங்கள் உன்னை சேவித்து என்ன பண்றோம், உன்னிடம் வந்த காரணத்தை யோசித்துப்பார். நாங்கள்லாம் வந்திருக்கோம்னா நாங்கள் வந்த காரணத்தின் யோஜனை பண்ணிப்பாரு. சும்மா நாங்கள்லாம் வரல, எதுக்கு வந்திருக்கோம்னா ஒவ்வொரு பெண்ணையும் எழுப்பினோம். நாங்கள்லாம் சாதாரணமா இங்க வந்திருக்கோம், நீ உனக்கு தெரியாத விஷயமே இல்லை. இருந்தாலும் முதல்ல சொல்லும். ஏன்னா பெருமாள்கிட்ட போய் பெருமாளுக்கு பகவான் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறான். இருந்தாலும் நம்ம போய் முன்னாடி பெருமாள்கிட்ட போய் நின்று எல்லாரும் நம்ம எல்லாம் சொல்றோம் இல்லையா. அதனால
அதனால எல்லாத்தையும் பண்ணக்கூடிய நீ தான். இருந்தாலும் உனக்கு ஒரு தடவை சொல்லேங்கிறாளாம். என்ன சொல்லான்னா, நாங்கள்லாம் இந்த பாவை நோன்பு நூற்று உன்னை வந்து பார்க்கறதுக்கு வந்திருக்கோம்னா அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்கோம்? ஒரு பெண்ணையும் எழுப்பினோம். ஒத்துத்தரையும் போய் ஒரு வீட்டு வாசலில் போய் நின்றுடும். அவளெல்லாம் கூட்டம், அவளெல்லாம் எழுப்பினோம். அவர்களை என்ன சொற்கள்லாம் என்னெல்லாம் சொன்னா பார்த்தியா எங்களுக்கு தெரியா கிருஷ்ணா? அவள்லாம் என்ன பலவிதமான சொற்கள்லாம் எங்களை பேசினார்கள், ஏசினார்கள். அத்தனையும் பண்ணாவா? அத்தனையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். எதற்காக? உன்னை வந்து நாங்கள் பார்க்கணும், அதனால உங்ககிட்ட வரணுங்கிறதுக்கோசரம் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போறா அப்படிங்கிறது. அது அவ பேசின பேச்செல்லாம் நாங்கள் பேசின எல்லாவற்றையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அப்புறம் என்ன பண்ணோம்? பணியில காலங்காலத்தால் பிராத காலத்தில் எழுந்து நோன்பு நோற்பதற்காக எல்லாரையும் எழுப்பதற்காக ஒரு வீட்டிலையும் போய் பனி கொட்டின்னு இருக்கு. மார்கழி மாசத்துல இருக்கக்கூடிய பனி கொட்டின்னு இருக்கு, அது தலையில கொட்டின்னு இருக்கு. அப்படி கொட்டினா கூட நாங்கள் பனியில வாடினோம். அப்புறம் அதனால குளிர் நடுங்கும் இல்லையா? அப்படிப்பட்ட பனி குளிரில் நாங்கள் நடுங்கினோம். இவ்வாறு பல சிரமங்களை பற்றி நாங்கள் உன்னிடம் வந்தோம். அதனால சாதாரணமாக நாங்கள்லாம் வரல. அதனால நாங்கள் அப்படி வந்திருக்கோம். உன்னை சேவித்து ராமாவதாரத்தில் பார்த்தா உன்னிடம் வந்த மகரிஷிகளை பார்த்து உங்களிடம் நேரில் நானே வந்து விண்ணப்பித்து செய்ய வேண்டிய வேலைகளை செய்து ராமாவதாரத்தில் சொல்லலாம். ராமன் சொல்லலாம் மகரிஷிகள்லாம் பார்த்து என்னன்னா, நானே வந்து உங்கள நேரிடம் வந்து நானே வந்து விண்ணப்பித்து செய்ய வேண்டிய வேலைகளை செய்து முடித்திருக்க வேண்டும். அதனால என்று சொன்னால், அதனால அவ்வாறு கூறின உன்னருள் நாங்கள் வந்துள்ளோம். அதனால அப்படிப்பட்ட சொன்னதுனால நாங்கள்லாம் உன்னோட அருகில் வந்திருக்கோம். அதனால ராமாவதாரத்தை சொன்னதை ஞாபகப்படுத்தலாம் இங்க. அதனால வந்துன்னை சேவித்து உன் வரவை என்னன்னா எதிர்பார்க்காமல் நீதான் எங்களை காண வர வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் நாங்களே என்ன முன்னாடி பாசுரத்தெல்லாம் பார்த்தோம். படுத்துருக்கா, எழுந்துக்கல, கிருஷ்ணன் வரட்டும், கிருஷ்ணன் வந்து எங்களை எழுப்பட்டும் சொல்ல இல்லையா? அப்படிலாம் நாங்களாம் படுத்துருக்காம என்ன பண்ணுறோன்னு கேட்டால் இங்கே வந்து உன்னை சேவித்து உன்னை வந்து சேவிக்கிறதுக்கோசரம் நீ தான் வந்து எங்களை அழிச்சிட்டு போகணும், நீ தான் வந்து எங்களை பார்க்கணும். சில பேர் சொல்லுவார் இல்லையா, ரெண்டு பேர் ஒருத்தர் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பா. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது ஒருத்தர் பார்க்க மாட்டான். ஏன்னா அவள் சொல்ல நீ வந்து முன்னாடி பார்க்கக்கூடாதாம்பா, இவளை பார்த்தா நான் முன்னாடி பார்க்கக்கூடாதும்பா. அப்படிலாம் இல்லாமல் இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள ஈகோன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படிலாம் இல்லாமல் ஈகோலாம் பார்க்காம நாங்களாம் என்னென்னா உன் வரவை எதிர்பார்க்காமல் நீதான் எங்களை காண வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் நாங்களே உன்னை சேவிக்கிறதுக்கோசரம் வந்திருக்கோம், உன்னை நாடி வந்துள்ளோம். அதனால வந்துன்னை சேவித்து அப்புறம் நாங்கள் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் முதலிய உபாயங்கள் அதிகாரம் இல்லாதவர்கள். இந்த கர்மங்கள்லாம் செய்யக்கூடிய அதிகாரங்கள்லாம் எங்களுக்கு இல்லை. உன்னை தவிர மற்றவர்களை பதியாகவும் மற்ற பலன்களை விரும்பாதவர்களாக உன்னை தவிர எங்களுக்கு வேற பதிகளை யாரு? நீ தான் எங்களோட கணவன். அதனால உன்னை தவிர எங்களுக்கு வேற பதி கிடையாது. மற்ற பலன்கள் என்ன, மற்ற எந்த பலன்களையும் நாங்கள் உன்னை வந்து சேவிக்கணும், உன்னை கைங்கரியம் பண்ணணும்னா எங்களுக்கு இந்த பலன்லாம் வரணும்னு எதிர்பார்க்காமல் நாங்கள் வந்திருக்கோம். எங்களுடைய ஆகிஞ்சன்யம் அனன்யகர்ணித்துவம் என்ன இவ்வாறே முன்னிட்டு நாங்கள் உன்னை சேவிப்பதற்காக வந்துள்ளோம். அதனால உன்னை சேவிப்பதற்காக, கைங்கரியம் பண்ணுவதற்காக, உன்னை பார்ப்பதற்காக நாங்கள் வந்துள்ளோம். நாங்கள் வேறு எந்தவித உபாயத்தையும் நாடி வரவில்லை. அதனால நீயே வந்து எங்களை பார்க்கணும்னு இல்லாமல் நாங்கள் வந்திருக்கோம். அதனால நீ என்ன பண்ண? புல்லாங்குழல்லாம் புல்லாங்குழல் ஊதினோடனே பெரியாள் எப்படி அனுபவம் பண்ணார் இல்லையா? இடவனவரை இடத்தோளோடு சாய்த்து இருகை கூட புருவம் நெறித்தேற குடவேறு படவாய் கடை கூட கோவிந்தன் குழல் கொண்டு ஊதின போது. அதனால குழல் கொண்டு ஊதின போது என்னாச்சுன்னு கேட்டா பார்த்தோம். நிறைய விசேஷமாக அந்த 10 பாசுரத்தில் பெரியாழ்வார் எப்படிலாம் அனுபவிக்கிறார் பாருங்க. அதனால என்று சொல்லும்படி நீ அழகாக குழல் ஊதியதை பார்ப்பதற்கு அந்த இனியநாதம் எங்களை பிடித்திருக்க என்ன பண்ண எப்படி இருக்குன்னு கேட்டா, நீ குழல்லாம் ஊதும் போது அந்த நாதம் என்ன அப்படி மனிதர்கள் மாத்திரம் இல்லாம விலங்குகள் அத்தனையும் மயங்கி போச்சு இல்லையா? மரங்கள் விலங்கி அப்படி மயங்கி போச்சு உன்னோட நாதத்துல. அதனால மடமையில் மான் பெண்ணை வந்தார் போல் அப்படிப்பட்டு எல்லாம் வந்தார் போல நாங்கள் கூந்தல் உள்ள மலர்கள் விட எப்படி வந்தோம்னு கேட்டா ஓடி வந்தோம். நாங்கள்லாம் வரும்போது பார்த்தா தலையில பார்த்தா கூந்தெல்லாம் அப்படி கொண்டையெல்லாம் போட்டுன்னு இருக்கா, தலையெல்லாம் பின்னின்னு இருக்கா. அந்த தலைமையெல்லாம் என்னாச்சுன்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய மலர்கள்லாம் தலையில வச்சு நிற்கிற புஷ்பங்கள்லாம் என்னாச்சுன்னு கேட்டா அப்படி அவிழ்ந்து விழறதான். தலை தறிக்கு ஓடுவான் சொல்லுவா இல்லையா? அதுதான் கிருஷ்ணன் பிறந்த உடனே நம்மளோட பாசுரத்தில் முதல் பாசுரத்துல அப்படிதான். அதனால அங்க இருக்கிறவாள்லாம் அப்படி இப்படி ஓடுறாளாம். அதனால ஆயர்பாடியில் இருக்கிறவாள்லாம் அப்படி ஓடுறா இல்லையா? அந்த மாதிரி இங்க என்ன பண்றான்னு கேட்டா வந்தார் போல கூந்தல் உள்ள மலர்கள்லாம் அவிழும்படி நாங்கள்லாம் ஓடி வரோம். எதுக்குன்னு கேட்டா உன்னோட குழலை கேட்டவுடனே உன்னை பார்க்கறதுக்கோசரம். அதுபோல குழலை பார்த்து நாதத்தை கேட்டு எப்படி எல்லாம் ஓடி வந்தோமோ அப்படி பார்த்தா உன்னை இங்க பார்ப்பதற்காக, உன்னோட தரிசனம் பண்ணுவதற்காக, உனக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காக நாங்கள் ஓடி வந்தோம். அதனால அப்படி ஓடி வந்தோம். வந்து உன்னை சேவித்து அப்புறம் சரீரமே என
ஆத்மா என கருதுபவர் பாமரர். நம்மளாம் சாதாரண நம்மளுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால் அதில் ஒரு விஷயம் என்னன்னா, சரீரம் தான் நமக்கு பார்த்தா ஆத்மான்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அதனால சரீரம் தான் ஆத்மா கிடையாது. சரீரம் வேறு, ஆத்மா வேறு. அவர்கள் உன்னை அடையும் எண்ணமே இல்லாதவர்கள். அவர்களையும் என்னன்னா எதிர்குழல் புக்கு திரிகிரணி, அதனால் நீ அவர்களையும் சுலபமாக பெற்று விடுகிறார். அதனால என்ன பண்ற, அவள் நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம் சரீரம் ஆத்மா எல்லாம் ஒண்ணுதான். அதனால என்ன பண்றோம், அந்த பெருமாள் அடையணும்னு ஒன்னு அடையணும்னு எண்ணமே இல்லாம இருக்கிறவாளையும் நீ அழைச்சின்னு போற. எல்லாவற்றையும் எம்பெருமான இடத்தில் அர்ப்பணம் செய்து அவனை அடைய வேண்டும் என்ற ஸ்வரூப ஞானம் பிறந்த எங்களுக்கெல்லாம் என்னன்னு கேட்டா, அப்படிலாம் நாங்களாம் மத்தபாம நீ முதல்ல சொன்ன மாதிரி நாங்கள்லாம் இல்லை. அதனால அதெல்லாத்தையும் விட்டுட்டு எம்பெருமானத்தில் எல்லாத்தையும் உங்ககிட்ட சரணாகதி பண்ணிட்டோ அவனால உன்னை அடைய வேண்டும். அதனால உன்னையே அறிவித்து வந்தோம் சொன்னோம் இல்லையா, அதனால உன்னையே அடைய வேண்டும் என்ற அந்த ஞானம் பிறந்த எங்களை முன்னிட்டு நீ அவசியம் என்ன வரணும், நீ வரணும். அதனால எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால அப்படிப்பட்ட ஞானங்கள்லாம் எங்களுக்கு இருக்கு. அந்த ஞானங்கள்லாம் வந்துடுத்து உன்னை அடைய வேண்டும், உன்னையே அறிவித்து வந்தோங்கிற மாதிரி நாங்கள்லாம் வந்திருக்கோம். அதனால எங்களை முன்னிட்டு நீ அவசியம் என்ன பண்ணணும், புக்குத்திருந்து அடைய வேண்டாமா, அப்படி இருக்க நாங்கள் வந்துள்ளோம், நாங்கள்லாம் வந்திருக்கோம் அண்ணா. அதனால உன்னை சேவித்து, அப்புறம் உன்னைன்னா நீ ஆசிரியர்களுக்காக உயிரையும் விடுவேன். அதனால என்ன ஆசிரியர்கள் யாராவது இருந்தானா, பக்தர்கள் யாராவது இருந்தா என்ன பண்ணுவேன், நீ உயிரையும் விடுவேன் என்றார். ஏன்னா பிராட்டியை சொல்லும் போது பிராட்டியும் விடுவேன், எனக்கு ஆசிரியர்களா முக்கியம், பிராட்டியும் விடுவேன் என்றும் க்ஷணமும் பிரியாத லக்ஷ்மணனையும் விடுவேன் ராமாவதாரத்தை சொன்ன சீதா பிராட்டியும் விடுவேன்னா உன்னை பிரியாம இருக்க லக்ஷ்மணனும் விடுவேன் என்றான். அப்படிப்பட்ட உன்னை நாங்கள் அடைகின்றோம். அதனால் நாங்கள்லாம் அடைகின்றோம். அதனால உன்னைன்னா அப்படிப்பட்ட உன்னை நீ யாரையும் நாங்கள்லாம் ஆசிரியர்கள். அதனால நீ என்ன பண்ணுவ, ஓடி வருவ, எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அப்படி நாங்கள் வந்திருக்கோம். அதனால நீ தான் நீ தான் பார்க்கணும்னு இல்லாமல் நாங்கள் உன்னை பார்க்கணுங்கிறதுக்கோசரம் வந்திருக்கோம். அதனால தன்னோட விருப்பத்தை எல்லாம் சொல்லும் போது முதல்ல ஆரம்பிச்சு சொல்ல. அதனால சிற்றம் சிறுகாலே காலங்காத்தால வந்திருக்கோம். உன்னை சேவித்துன்னா நாங்கள் குற்றம் செய்தோம், நாங்கள் பல குற்றங்கள்லாம் செஞ்சிருக்கோம், தப்பெல்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா, உன்னோட சேர்ந்து விளையாடி இருக்கோம். அதனால இருக்கும்போது பல சமயம் என்ன பண்ணிருக்கோம், நிறைய இதில் உன்னை பல விதமா பேசியிருக்கோம். அதனால எங்களுடைய சுரூபத்தை அறியாவிடனும் உன் சுரூபத்தை அறியாமல் இருந்தது குற்றம். நீ எங்களோட சுரூபத்தை அறியாவிட்டும் உன்னோட சுரூபம் நாங்கள் அறியாமல் இருக்கிறது ஒரு குற்றம் தான். அதனால அறிந்திருந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம், அப்படிலாம் நாங்கள் வந்திருக்க மாட்டோம். அதனால நீ நட்பை எதிர்பார்ப்போம், நீ அதெல்லாம் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா நீ அவனை குகனோட சக்கியம் பார்த்தா அப்படி என்ன குகன்கிட்ட போன இல்லையா, அதனால நீ என்னன்னா நட்பை விரும்பக்கூடியவன் அவன். அதனால அப்படிப்பட்ட நட்பை விரும்பியவன் வணக்கத்தை என்னை அவன் என்னை வணக்கம் பண்ணாதான் நான் அப்படியே பார்க்க மாட்டேன். அதனால நீ என்னன்னா உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். அதனால எல்லாரையும் நட்பை எதிர்பார்ப்பவன், அதனால வணக்கத்தை எதிர்பார்ப்பவன் அல்ல. அதனால உன்னை பஜிப்பது இன்பத்தை அளிக்கக்கூடிய உன்னோட பகவன் நாமா சொல்லுது பார்த்தா எங்களுக்கு ரொம்ப இன்பமாக இருக்கும். அதனால உன்னோட திருநாமத்தை பஜனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, உன்னோட நாமத்தை பஜிப்பது எங்களுக்கு இன்பத்தை அளிக்கக்கூடியது. அதனால ஓர் அஞ்சலியும் உண்டருக்க மாட்டாது பகவத் கிருபை என்று பூர்வாச்சாரிய வாக்கு. அதனால அப்படி என்ன சொன்னாலும் ஒரு அஞ்சலியும் அப்படி உண்டருக்க அப்படிப்பட்ட அஞ்சலி கூட எனக்கு தேவையில்லை. உன்னோட பார்த்தா அப்படியே நட்பை எதிர்பார்க்கக்கூடியவன் நீ. அதனால அப்படிப்பட்ட ராமாவதாரத்தில் உனக்கு வசப்பட்ட சுக்ரீவனை அல்லவோ நாதனாக்கு விரும்பினா. அப்படிப்பட்ட நட்பு சுக்ரீவனை போய் என்ன பண்றான்னு கேட்டா பல விதத்திலும் பார்த்து அவனை நாதனாக்கு விரும்பினா. நட்பு தான் அங்கே இம்பார்ட்டன்ட். அதனால முதல்ல சொன்ன மாதிரி உன்னை சேவித்து, அதனால சுக்ரீவம் சரணம் கதகான்னு ஆரம்பிச்சது. அதனால பொன்னை விரும்புவது போல் விரும்பப்படுவது உன் திருவடிக்கிணைகள். அதனால உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய். அதனால சிற்றம் சிறுகாலே உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய். பொன்னை விரும்புவது போல் ஒரு கோல்ல நம்ம எல்லாம் என்ன பண்ணோம், பொன்னை விரும்புவது போல் உன்னோட திருவடி இணைகள் எப்படி இருக்குன்னு கேட்டால் அப்படி பொற்றாமரைகள். அதனால தங்கத்தினால செய்யப்பட்டதாகவும் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தா மிருதுவாக தாமரை புஷ்பங்கள் போல இருக்கும். ஏன்னா பெருமாளோட திருவடி எப்படி இருக்குன்னு கேட்டால் நிறைய இடத்துல பார்த்தோம் மிருதுவாக இருக்கும். அதனால தாயாரோட திருவடி பட்டாலே அந்த திருவடி எல்லாம் எப்படி இருக்கும் கேட்ட முன்னாடி பாத்திரத்தெல்லாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட தாயார் கையெல்லாம் பார்த்தா கையெல்லாம் அப்படி ஹஸ்தம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அப்படி ரொம்ப சாஃப்டா இருக்கும். அந்த கையினால பெருமாளோட திருவடியை வருடும்போது முள் குத்துற மாதிரி இருக்கும்னு முன்னாடி எல்லாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட மென்மையா இருக்கக்கூடிய, அதனால உன் பொற்றாமரை அப்படிப்பட்ட திருவடியை அதனால அன்றோ முனிவர்கள் அமிர்த ரசத்தையும் நிராகரித்து என்ன பண்றான்னு கேட்டா, முனிவர்கள்லாம் என்ன பண்றா அமிர்தங்கள்லாம் கொடுக்கும்னு சொன்னா கூட
எனக்கு அமிர்தங்கள்லாம் வேண்டாம், உன்னோட திருவடி தாமரையில் உள்ள அமிர்தத்தை நாங்கள்லாம் புசிக்க விரும்புகிறோம் சொன்னால இல்லையா. அதனால முனிவர்களும் யோகிகளும் என்ன பண்ணான்னு கேட்டா, அமிர்தங்கள்லாம் கிடைக்கிறதுன்னு உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னா கூட எனக்கு அதெல்லாம் வேண்டாம், என்ன வேணும்னு கேட்டா உன்னோட திருவடி ஆசிரியத்தாலே அந்த அமிர்தத்தை நாங்கள் பருகினாலே போதும் என்றார்கள். அதனால உன் பொற்றாமரை அடியே மகாபலி என்ன பண்ணான்னு கேட்டா, அழகான உன் திருவடியை அந்தோ தன் தலையில் வைக்க வேண்டும் என்றான். மகாபலி என்ன பண்றான், 2 மூவுலகம் வளர்க்கும் போது 2 அடி முடிஞ்சிருத்து, 3வது எங்க வைக்கணும், வேற எங்கேயா காமிச்சிருக்கலாம் இல்லையா. அதனால அப்படிப்பட்ட உன்னோட திருவடி, அப்படிப்பட்ட பொற்றாமரை அடியே என்ன பண்ணணும்னு கேட்டா தன்னோட சிரசில் வைக்கணும்னு நான் அவன். அப்படிப்பட்ட உன்னோட திருவடி பொற்றாமரை அடியே சதங்கை என்னும் ஆபரணம். அதனால சதங்கைன்னு ஒரு ஆபரணம், அது காலில் அணியக்கூடியது. அதனால கௌஸ்துபஸ்தனமான ஆத்மாவும் உன் திருவடியைத்தான் அலங்கரிக்க வேண்டும். அதனால கௌஸ்துபஸ்தனமான நாங்கள்லாம் என்னன்னா எங்களோட ஹிருதயங்கள்லாம் உன்னோட திருவடியை தான் ஆசிரமிக்கணும். அதனால அப்படிப்பட்ட பொற்றாமரை அடியே. அதனால பொற்றாமரை அடின்னு உன் அண்ணனான பலராமனும் மிக சாமர்த்தியமானவன். அப்படிப்பட்ட உன் அண்ணன் இருக்கான் இல்லையா பலராமன் சாதாரண நினைச்சுக்காத. அப்படிப்பட்ட அவன் என்ன, அவன் ரொம்ப சாமர்த்தியமானவன். நாங்கள் அனுஷ்டிக்கும் நோன்பை செய்து வைக்கும் திறமை படைத்தவன். நீ மாத்திரம்தான் நோன்பெல்லாம் அனுஷ்டிக்க வைக்கணும்னு நினைச்சுக்காத. உன்னோட தமையன் இருக்கான் இல்லையா பலராமன், அவன் என்னன்னா அவன் ரொம்ப சாமர்த்தியசாலி. அவனும் எங்களோட நோன்பிற்கு வேண்டிய எல்லாத்தையும் செய்து வைக்கும் திறமை படைத்தவன். நோன்பை செய்வதற்கு மட்டுமே நாங்கள் வரவில்லை. அதனால அப்படி இருந்துன்னு வச்சுக்கோ, நாங்கள் அவன்கிட்ட போயிருப்போம், பலராமனை போய் சேவிச்சுட்டு இருப்போம். அதனால எங்களோட நோக்கம் நோன்பு நோற்பது மாத்திரம் இல்லை. அதனால அவ்வாறு இருந்தால் பலராமனை சென்றிருப்போம். அதனால எங்களோட நோக்கம் என்னன்னா சேஷியான உன்னிடம் பணி செய்ய வல்லவோ நாங்கள் வந்திருக்கிறோம். அதனால நாங்கள்லாம் என்னன்னா உங்ககிட்ட கைங்கரியம் பண்ணத்துக்கோசரம் வந்திருக்கோம், தாசர்களாக வந்திருக்கோம், உன்கிட்ட கைங்கரியம் பண்ணத்துக்கோசரம் வந்திருக்கோம். வெறும் நோன்பு நோற்பதற்காக வந்திருந்தா அதற்கு வேண்டிய சாமக்கிரைகளோ எதுவாக இருந்தாலும் பலராமன்கிட்ட போய் கேட்டிருப்போம். அவனும் மற்ற மாதிரி எல்லாத்தையும் செய்யக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவன் பலராமன். அதனால அவன்கிட்ட போயிருப்போங்கிறாளாம். அதனால உன்னிடம் நாங்கள் எதுக்கு வந்த காரணம் என்னன்னு கேட்டா அவங்ககிட்ட கைங்கரியம் பண்ண வந்திருக்கோம். அதனால இதை தெரிவிக்க உன் பொற்றாமரை அடியே என்று சொன்னாலும். அப்படிப்பட்ட உன்னோட திருவடியை பத்தி விசேஷமாக அனுபவிக்கிறார். அப்படிப்பட்ட திருவடியில நாங்கள்லாம் ஆசிரியருக்கு வந்த காரணம் என்னன்னு கேட்டா, நாங்கள் உன்னிட்ட கைங்கரியம் பண்ணத்துக்கோசம் வந்திருக்கோம், வெறும் நோன்பு நோற்பதற்காக வரலங்கிறாளாம். பொற்றாமரை அடியே அடியேன்னு சர்வபோக்கியம் விடத்தகாதது, தேன் பருகினது போல் உள்ளது உன்னோட திருவடி எப்படி இருக்குன்னு கேட்டா சர்வபோக்கியமா இருக்குது. சர்வபோக்கியமா இருக்குன்னு ரொம்ப 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 ஸ்வீட்டாக அவனுக்கு பிடிச்ச விஷயமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்ற சாப்பாடோ ஏதோ ஒன்று ரொம்ப பிடிச்சதா இருந்தால் நான் விடமாட்டோம் இல்லையா. திரும்ப திரும்ப என்ன பண்ணோம், அந்த மலர்களில் இருக்கிற தேனெல்லாம் வண்டு போய் என்ன பண்ணும், கடைசி வரைக்கும் இழுத்து பருகும் இல்லையா, அதுக்கு போக்கியமாக இருக்கும். அப்படிப்பட்ட போக்கியமாக இருக்கக்கூடியது எப்படின்னு கேட்டால் அவனோட திருவடி. அந்த திருவடி தான் மடியேனா. அப்படிப்பட்ட திருவடியே இதை வணங்க நாங்கள்லாம் எதுக்கோசரம் வந்திருக்கோம்னா உன்னோட திருவடியை நாங்கள்லாம் பிடிச்சுக்கிறதுக்கோசரம் வந்திருக்கோம், வணங்கத்துக்கோசரம் வந்திருக்கோம். கட்டினம் மேய்த்த எந்தை கடலினை பணிமின் நீரே என்று ஆழ்வார்கள் அனுபவத்தில் பாசுரங்கள்லாம் விசேஷமா. அப்படிப்பட்ட கடலினை கத்தினம் மேய்த்த கடலினா மாடு மேய்ச்சிட்டு வந்தாலும் 10 பாசுரம் பெரியாழ்வார் பாடியிருக்கார் பத்தியில. யசோதை மாதிரி அப்படிப்பட்ட மாடு மேய்க்கும் போது கண்ணனோட திருவடிக்கு ஏதாவது நோவுபட்டு விடுமோ என்று யசோதை கலங்கினாலாம். முன்னாடி பாசுரத்துல பெரியாழ்வார் பாசுரத்தை பார்க்கலாம். அப்படிப்பட்ட கண்ணனை என்ன பண்றான்னு கேட்டா மாடு மேய்க்கிறத அமுச்சுடுறா யசோதை. மாடு மேய்க்க அமைச்சிட்டு வீட்டில் உட்காந்து புலம்புறாளாம். அவன் எப்படி புலம்புறான்னு கேட்டால் அப்படிப்பட்ட சின்னஞ்சிறு காலுது. அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணனை போய் மாடு மேய்க்க அமைச்சிட்டோமே, கிருஷ்ணனை போய் மாடு மேய்க்க போகும்போது ரோடெல்லாம் மேடு பள்ளமாக இருக்குமே, காலில் குத்துமே, ஏதாவது படுமோ அப்படின்னு சொல்லிட்டு கலங்கின்னு உட்காந்துருக்காளாம். அப்படிப்பட்ட மென்மையான திருவடி, அப்படிப்பட்ட திருவடி உன் பொற்றாமரை அடியே. அப்படிப்பட்ட அடியே போற்றும் பொருள்களாய் எங்களுடைய நன்மையை நாங்கள் கேட்கவில்லை, எங்களுக்கு வேண்டிய நன்மைகள்லாம் நாங்கள் கேட்கல. லிஸ்டெல்லாம் போட்டுருந்தோம், எங்களுக்கோசரம் கேட்கல. லிஸ்டெல்லாம் போட்டு கொடுத்து கேட்டால் அந்த நோன்பு நோற்பதற்காக எங்களுக்கு மற்றவர்களுக்காக நாங்கள் கேட்டோம், எங்களுக்காக நாங்கள் இந்த லிஸ்டெல்லாம் போட்டுன்னு கேட்கல. உன்னை மங்களாசாசனம் செய்யவே வந்துள்ளோம், உன்னை மங்களாசாசனம் பண்ணணும், உன்னை போற்றி பாட வேண்டும், அதற்காக நாங்கள் வந்துள்ளோம். செய்யும் மங்களாசாசனத்திற்கு என்ன பயன் என்றால் அதற்கும் மங்களாசாசனம் எங்களுக்கு என்ன பலன் கிடைக்கணும்னு கேட்டால் நாங்கள் செய்யக்கூடிய மங்களாசாசனம் அதுக்கு என்ன பலன் வேணும்னு கேட்டால் மங்களாசாசனம் தான் எங்களுக்கு பலன், வேற உபாயமே கிடையாது. அதனால வேற எந்த பலனும் நாங்கள் எதிர்பார்த்து வரல. அதனால உன் பொற்றாமரையே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றே வல்லங்களை கொள்ளாமல் போகாது. பெற்றம்மே துண்ணும்னா கிருஷ்ணனை பார்த்து சொல்லலாம், கிருஷ்ணா நீ என்ன பண்ண, வைகுண்ட லோகத்தை விட்டு எங்கள் குலத்தில் ஏன் அவதாரம் செய்தாய், அதனால நீ எதுக்கோசரம் அவதாரம் பண்ண, அதனால நீ வைகுண்டத்துல உட்காந்துருக்காம அங்கே உட்காந்துருக்க வேண்டியதானே. சதா பசந்தி சூரையா எல்லாரும் இருக்கா இல்லையா, அங்க மந்திர கோஷங்கள் வேத கோஷங்கள்லாம் எல்லாம் கேட்டுட்டே இருக்கு, அங்கே இருக்காம எங்கள் குளத்துல சேர்ந்த, ஏன்னா நாரத தேடின்னு வரும்போது நீ உட்கார்ந்த இடங்கத்த எங்களோட குளத்துல உட்காந்துருந்த,
கேட்டதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, நாரதர் கேட்டபோது பதில் சொன்னா, இப்படிப்பட்ட இவாளெல்லாம் பஜனை எல்லாம் பாடின்னு இருக்கா, பக்தி பாடல்கள்லாம் பாடின்னு இருக்கா, இவாளோட சேர்ந்து நானும் வந்து அனுபவிப்பதுக்கோசரம் வந்தேன்னு சொல்லிட்டு மேலேருந்து வைகுண்டத்திலேருந்து கீழே எங்களோட வந்து சேர்ந்தா எவ்வாறு ஜீவாத்மாக்களை தன்வயப்படுத்திக் கொள்ளும் எண்ணம் உனக்கு? அதனால என்ன பண்ணுவான்னு கேட்டா, அதனால உனக்கு அப்படிப்பட்ட எண்ணம் படைத்தவன் நீ, நாங்கெல்லாம் அப்படிப்பட்டவர்கள். அதனால பயிர் செய்வோம்னு கேட்டா, ஒரு பயிரெல்லாம் பண்ணுவோம் பார்த்தா, நம்ம ஆற்றுல செடியெல்லாம் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. செடியெல்லாம் வச்சு என்ன பண்ணுவோம், நம்ம தான் போய் என்ன பண்ணுவோம், அந்த செடிக்கு வேண்டிய தண்ணி எல்லாம் கொடுத்து அதை வந்து பாதுகாப்போம் இல்லையா? அதனால பயிர் செய்தவன் தான் இட்ட பயிரை பாதுகாக்க நிலத்தின் அருகிலே என்ன பண்ணுவான்னு கேட்டா, பெரிய பெரிய வயல்வெளிகள்லாம் இருக்கும். வயல்வெளிகள்லாம் பார்த்தா ராத்திரி போல குடிசை போட்டுன்னு உட்காந்துருப்பான். ஏன்னா அந்த பயிர்கள்லாம் பார்த்தா வேற மாடுகள்லாம் வந்து சேதப்படுத்தாமல் இருக்கணும், மழையில சேதப்படுத்தாமல் இருக்கணும், உடனே அதுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னு கேட்டால் குடிசையெல்லாம் போட்டு உட்காந்துருப்பானாம். அதனால அதில் வாசம் செய்வான். அதுபோல இட்ட பயிரை ரட்சிக்க இங்கு வந்துள்ளா. அதனால நீ எதுக்கு வந்து எங்கள் குலத்தில் எதுக்கு பிறந்தேன்னு கேட்டால், நாங்கள்லாம் உன்னோட பயிர் மாதிரி. அதனால அந்த பயிர்கள்லாம் காப்பாற்றுறதுக்கோசரம் நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டால், குடிசை போட்டு எங்களோட வந்து சேர்ந்துட்ட. அப்படி பயிரெல்லாம் அப்படி காப்பாற்றுவோன்னா, அந்த மாதிரி நாங்கள்லாம் உன்னோட பயிர். அந்த பயிரெல்லாம் காப்பாற்றுறதுக்கோசரம் மேலேருந்து வைகுண்டத்திலேருந்து இறங்கி பெற்றம்மே தொன்னும் எங்களோட குலத்தில் வந்து பிறந்தனி, அப்படிப்பட்ட எங்களோட சேர்ந்துருக்க, கூட வந்து குடிசை போட்டு உட்காந்துருக்கிற மாதிரி எங்களோட குலத்தில் வந்து பிறந்தேன். சுவாமி தேசிகன் தயாசதகத்தில் என்ன சொல்லான்னு கேட்டால், பூமியே பயிரிடும் நிலம். இந்த பூமி இருக்கு இல்லையா, அந்த பூமி வந்து பயிரிடும் நிலம். திருவேங்கடமுடையானே உழவன். அதில் திருவேங்கடமுடையான்னு கேட்டால், திருவேங்கடமுடைய எம்பெருமான் வந்து தயாசதகத்தை திருவேங்கட எம்பெருமானை பற்றி தான் சுவாமி தேசிகன் விசேஷமாக ஸ்லோகங்கள்லாம் பண்ணிருக்கிறதுல அந்த ஸ்லோகத்தில் சொல்லும்போது, பூமியை பார்த்தா பூமியை வந்து ஒரு பயிரிடும் நிலம். அதனால திருவேங்கடமுடையான்னு பார்த்தா உழவன். ஆனால் உனது கருணை வெள்ளமே நீர் பாய்ச்சல். உன்னோட கருணை இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட கருணை வந்து அது நீராக பாய்கிறது அங்கே. அப்புறம் எம்பெருமான் திருவடி அடைந்தவர்கள் செழித்த பயிர்கள். அப்படிப்பட்ட எம்பெருமானே, கோவிந்தனே, சீனிவாசனே யாரெல்லாம் சேவிக்கிறார்களோ, அவனோட திருவடி யாரெல்லாம் பற்றுகிறார்களோ அவர்கள்லாம் பார்த்தா செழித்த பயிர்களாக வளர்கிறார். முதல்ல நிலத்தில் உழணும், உழுந்தோடனே பயிர் வளரும். பயிர் வளர்ந்தா எப்படின்னு கேட்டால் நீர் பாயணும். நீர் பாய்ந்தோடனே அதனால எப்படின்னா பயிர்கள்லாம் செழித்து வளரும். அப்படி யாரும் எப்படி செழித்து வளர்ந்துன்னு கேட்டால், பூமி வந்து பயிரிடும் நிலமாக இருக்கிறது. திருவேங்கடமுடியான உழவனாக உழுகின்றான். அதனால உனது கருணை, அவனோட கருணை எப்படி இருக்குன்னு கேட்டால், வெள்ளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் வேணும் இல்லையா, நீர் பாய்கிறது. எம்பெருமானோட திருவடி அடைந்தவர்கள் செழித்த பயிர்களாக அங்கிறார்கள். உழவன் வந்து உயரமான இடத்தில் குடிசையை அழைத்துக் கொள்வான். அதனால எப்படிப்பட்ட மலையில இருக்கானவன். அதனால உழவன் என்ன பண்ணுவான்னு கேட்டால், உயரத்தை உட்காந்துப்பான், கீழே நிலத்திலே இருக்க மாட்டான். உயரமான குடிசையெல்லாம் போட்டு அதனால மேலே வந்து மலையில இருக்கானவன். அதுபோல சீனிவாசனும் உயரமான திருமலை இருப்பிடமாக கொண்டு தன் மக்களை ரட்சிக்கிறான். அதனால் அப்படிப்பட்ட சீனிவாசன் என்ன பண்ணான்னு கேட்டால், உயரமான இடத்துல உட்காந்து மலையில உட்காந்து நிலத்தில் இருக்கிற எல்லாரையும் பயிர்களை போல ரட்சிக்கலாம். அதனால பெற்றம்மே தென்னும் குலத்தில் பிறந்து பசுக்களை மேய்த்து உண்ணக்கடவுதான இடைச்சாதியிலே வந்து என்ன பிறந்த நீ வந்து எங்களை வந்து பிறந்திருக்க. நாங்கள்லாம் எங்களோட குணங்கள் என்னன்னு கேட்டால், பசுக்களை மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது தவிர எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. அதனால எங்களை வந்து அடிமை கொள்ள தொழில் பண்ணாது. எங்களோட சேர்ந்து பிறந்திருக்க. லட்சியமான பசுக்கள் வயிறு நிறைந்தால் நாங்கள் உண்ண மாட்டோம். அவளோட குணங்கள்லாம் கேட்டால், பசுக்கள்லாம் சாப்பிடணும். பசுக்கள்லாம் முதல்ல சாப்பிட்டாதான் தாங்கள்லாம் சாப்பிடுவாள். அவளோட பழக்கம் அது. அந்த மாதிரி சில சிஸ்டம்லாம் வச்சுருக்கா. அவளுக்கெல்லாம் இடக்கே வழக்கு எதுவும் தெரியாது, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தை எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னால் கூட சில சிஸ்டம்லாம் அவள் ஃபாலோ பண்ணுவாள். அதனால பார்த்தா சில மிருகங்கள்லாம் பார்த்தா இப்போ காக்காலாம் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. காக்காலாம் என்ன பண்ணோம், ஏதாவது ஒரு தின்பண்டெல்லாம் கழிச்சுன்னா உடனே தான் மாத்திரம் சாப்பிடாது, இருக்கிற காக்கான்னு போட்டு எல்லாத்தையும் வரும். அப்புறம் மேலெல்லாம் போகும்போது சில பார்த்தா பறவைகள்லாம் பார்த்தா ஒரு வரிசையாக போய் நிற்கும். அதனால அந்த 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 மேலே பறக்கும்போது கூட அந்த லைன் மாறாது, மேலே பார்க்கும்போது பார்க்கும். அதனால அப்படி சிஸ்டம்லாம் இருக்கும். அதனால இவெல்லாம் என்னன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு சிஸ்டம் உண்டு. என்னன்னு கேட்டால், எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கறவைகள்லாம் பசுக்கள்லாம் என்னன்னா வயிறு இருந்தால ஒழிய நாங்கள்லாம் உண்ண மாட்டோம். அதனால நாங்கள் உண்ணாத குலம். அதனால அப்படிப்பட்ட குலத்தை பிறந்தவர்கள். அப்படிப்பட்ட குலத்தில் நீ வந்து பிறந்திருக்க. உன் பிறப்பால் எங்கள் காரியம் தலை காட்ட வேணும். அப்படிப்பட்ட நீ வந்து எங்கள் குலத்தில் பிறந்தது மாத்திரம் இல்லாமல் எங்களோட வேலைகள்லாம் வந்து தலை கட்ட வேணும். அதனால தண்ணீர் தீனி இவைகளை உண்ணாவிடல் நாங்கள் வருந்துவோம். இவெல்லாம் மாடுகள்லாம் திடீர்னு சாப்பிட மாட்டேன்னா அதுக்கெல்லாம் உடம்பு நோய்வெல்லாம் வந்து நாங்கள்லாம் வருத்தப்படுவோம். அப்படிப்பட்ட குலத்தில் பிறந்திருக்கோம். உனக்கு நாங்கள்லாம் வந்து ஆடு மாடுகள் போன்ற எங்களுக்கு என்ன சொல்லலாம். அப்படிப்பட்ட ஆடு மாடுகள்லாம் தண்ணீர் சாப்பிடல, உணவு சாப்பிடல, நாங்கள்லாம் எப்படி வருந்துறோமோ அந்த மாதிரி நாங்கள்லாம் உனக்கு ஆடு மாடுகள். நாங்கள்லாம் வருத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட வருத்தத்தை உன்னால் பார்க்க முடியுமா? அதனால நீயும் வருந்த வேண்டும். அதனால் நீயும் வருந்த வேண்டும். அதனால உன்னும் குலத்தில் பிறந்தது ஒரு அடையாளம் என்னன்னா நீயும் வந்து அப்படி வருந்த வேண்டும். குற்றேவல் என்ன
சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களா பெற்றன்மே தென்னும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாதே. குற்றேவல்னா எம்பெருமான் உத்தரவால் ஏற்பட்ட கைங்கரியம், எஜமானனிட்ட வேலையை செய்வதுதான் கைங்கரியம். அதனால என்னன்னா, ஒரு எஜமானன் இந்த வேலையெல்லாம் செய்யும் சொன்னா அதுதான் கைங்கரியம். தானாக செய்யும் வேலைக்கு கைங்கரியம் என்ற பெயர் கிடையாது. தானே போய் செய்யக்கூடிய வேலைகள்லாம் பார்த்தா அது கைங்கரியம் கிடையாது. பெருமா கைங்கரியம்னு சொல்லியாச்சுன்னா, சேவைன்னு சொல்லியாச்சுன்னா, அவன் போட்ட ஆர்டர் நம்ம எஜமானன் என்ன ஆர்டர் போட்டான்னு செய்யணும். சொன்னோன்னே இது செய்ய மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது. பார்த்தா நிறைய இடத்துல அப்படிதான் இருக்கு இல்லையா? அதனால எஜமானன் என்ன சொல்லணும், கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு, அதுதான் கைங்கரியம். குற்றேவல். ராமபிரான் என்ன பண்றான்னு கேட்டா, இளைய பெருமாளை பார்த்து லக்ஷ்மணன் பார்த்து எந்த இடம் உனக்கு பிடித்திருக்கிறோ அந்த இடத்துக்கு போய் பர்ணசாலாமேன்னு சொல்லாராம். ராமன் சொல்ல லக்ஷ்மணன் பார்த்து, லக்ஷ்மணா இங்கே நம்மளாம் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா இருக்கணும். இங்கே இருக்கும்போது ஏதாவது ஒரு இடம் வேணும் இல்லையா? அதுக்கு ஒரு பர்ணசாலை எல்லாம் அமைக்கணும். நீயே போய் பார்த்து உனக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல போய் பர்ணசாலையெல்லாம் அமைக்கணும்னு சொன்னோடனே லக்ஷ்மணன் சொல்லாராம், நானாக செய்ய மாட்டேன், நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். நீங்கள் தேவரீர் நியமித்த இடத்தில் நான் எந்த இடத்துல பர்ணசாலை அமைக்கணும் தேவரீர் எப்படி சொல்றீரோ அதுதான் நான் செய்வேங்கிறான் ராமனை பார்த்து லக்ஷ்மணன். அதனால குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. எங்களைன்னா இங்கு ஐ என்பதை குற்றேவல் என்பதுன்னு சேர்த்துக்கணும். அதனால இங்க ஐங்கிற வார்த்தையை கொள்ளுமேனா எங்கள் குற்றேவல்களை கொள்ளாமல் போகாது என்று கருத்து. அதனால எங்களோட குற்றேவல்கள்லாம் நீ கொள்ளாமல் போகாது என்பது கருத்து. அதனால இங்க 5 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால என்னன்னா, முதல் பார்த்தா நாங்கள் செய்யும் கைங்கரியத்தை தேவரீர் பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்வது பொருத்தமாகாது சொல்லலாம். நாங்கள் செய்யக்கூடிய கைங்கரியம் பண்ண வந்திருக்கோம், அந்த கைங்கரியத்தை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பது பொருத்தமாகாது. அப்புறம் நோன்பிற்கு வேண்டிய வாத்தியங்களை நாங்கள் பெறவில்லை. இவாள்லாம் சொல்லலாம், நீ சாதாரணமா நினைச்சிருக்க, இவாள்லாம் மாலை மணிவண்ணா பாதுரத்தில் இவாள்லாம் கேட்டா இல்லையா? அதனால கொடுத்த லிஸ்டெல்லாம் கொடுத்தாலே அந்த லிஸ்டெல்லாம் பெறறதுக்கோசரம் இவ வந்திருக்கான்னு நீ நினைக்க கூடாது. அதனால நாங்கள்லாம் வரல. அதனால சர்வகாலமும் தேவரீரை பற்றிய சேஷத்துவ குணமான உறவு சேர்ந்திருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்னு கேட்டா, எப்ப பார்த்தாலும் உன்னோட சேர்ந்து இருக்கணும், உன்னோட உறவு வேண்டும் என்று சேர்ந்து ஒன்னா இருக்கணும்ன்றது வேணும். அப்புறம் எங்களை அதனை காரணமாக தேவரீர் இடத்தில் கைங்கரியம் அந்த காரணத்திற்காக நாங்க வந்திருக்கோம். அதனால மற்ற விஷயங்களை நாடி வரல. லிஸ்ட் போட்டு கொடுத்தமே அந்த லிஸ்ட்டை வாங்கறதுக்கோசரம் நாங்கள் வரல. மற்ற விஷயங்களில் எங்கள் மனது செல்லாது காத்துருள வேண்டும். அதனால 5வது விஷயமாக மற்ற காரணங்கள்ல எங்களோட மனது செல்லாது, மற்ற காரணத்திற்கோசரம் நாங்கள் வரல. அப்படிப்பட்ட மற்ற விஷயங்கள்ல எங்களோட மனது செல்லாது காத்துருள வேண்டும். அப்படி என்ன வேற விஷயத்துல எங்களோட மனசு வேற விதத்துக்கு போகக்கூடிய காரணத்தை செய்யக்கூடியவர் நீந்தான். அதனால அப்படிப்பட்ட மனசு வேற எங்கேயும் போகாம எங்களோட மனசை காத்துருள வேண்டியது நீதான். அதனால 5 விஷயங்களை சொல்லலாம். எங்களால் செய்யப்படும் கைங்கரியம் மற்ற பிரயோஜனத்தை எதிர்பாராத கைங்கரியம். அதனால நாங்கள் செய்யக்கூடிய கைங்கரியம் எப்படி இருக்குன்னு கேட்டா, மற்ற பிரயோஜனங்கள்லாம் வேணும்னு கேட்டு நாங்க வரல. அதனால பறைங்கிறது ஒரு வாத்தியம் தான், அந்த பறையை கேட்டு நாங்க வரல. இங்க எம்பெருமானிடையே உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் ஆழ்வார் சொல்லா இல்லையா? அதனால பெருமாள்கிட்ட உண்ணும் சோறு எல்லாமே நீதான், உண்ணும் சோறு நீதான், பருகு நீர் நீதான், தின்னும் வெற்றிலை நான் தின்னக்கூடிய வெற்றிலை எல்லாமே கண்ணன் தான் அப்படின்னு சொல்லார் ஆழ்வார் அனுபவத்துல. அதனால மனதை செலுத்தி செய்பவர்களின் கைங்கரியத்தை எம்பெருமான் எப்படி பெற்றுக்கொள்கிறான் பார்த்தீங்களா? அதனால அப்படிப்பட்ட கைங்கரியத்தை மற்றவர்களால் செய்யும் கைங்கரியத்தை தன் திருவடியில் சேர்த்துக்க, மற்றவர்கள்லாம் அப்படியெல்லாம் நினைக்காம யாரெல்லாம் பண்ணாலும் தன் திருவடியில் சேர்த்துக்கிறான். அப்படிப்பட்ட கைங்கரியத்தை அவன் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறான். அதனால பெற்றன்மே தென்னும் குலத்தில் பிறந்து குற்றேவல் நாங்கள் உன் கைங்கரியத்தை செய்வதில் பசி உள்ளவர்களா இருக்கிறோம். உன்னோட கைங்கரியம் பண்ணணும் எங்களுக்கு ரொம்ப மிகுந்த ஆசைன்னா பசி. அப்படிப்பட்ட பசின்னா பசிக்கிறது நிறைய பசிச்சா எப்படி இருக்கும், அப்படி ஒரு தாபமாக இருக்கும் இல்லையா? பசி வந்தோடனே சாப்பிடணும்னு அந்த மாதிரி உன்னோட கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்கு எங்களுக்கு பசி உள்ளவர்கள் நாங்கள். பசியால் இருப்போன்னு என்ன, ஒரு அட்ட சோறும் உண்ண வேண்டும், அடிகிற சோறும் உண்ண வேண்டும் என்னமா போல. அப்படி பசி வந்தோடனே எப்படி சாப்பிட்றா இல்லையா? அந்த மாதிரி நாங்கள்லாம் உன்னோட கைங்கரியத்துல செய்யணுங்கிறதுக்கோசரம் இருக்கக்கூடிய பசியாக இருக்கிறோம். பெருமாள் காட்டுக்கு எழுந்திருளும் போது இளைய பெருமாள் அடிமை செய்ய வேண்டும் என்று ஏவில் பலிகொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அதனால பெரிய பெருமாள் என்ன பண்ணார், ராமர் என்ன காட்டுக்கு போகும்போது லக்ஷ்மணன் தானும் கூட என்ன பண்ணணும்னு கேட்டா, கூட வருவேன், உங்களோட சேர்ந்து நானும் வருவேன், உங்களுக்கு கைங்கரியம் பண்ணணும்ங்கிறதுக்கோசரம் அவன் கூட வந்தான் இல்லையா? அதனால ஏவி பணி கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செஞ்ச போது அப்புறம் தான் அழிச்சுட்டு போனா லக்ஷ்மணனை. முதல்ல வார்த்தைகள்லாம் சொல்ல, இந்த மாதிரி நீ இவாளெல்லாம் பார்த்துக்கணும் அதெல்லாம் அட்வைஸ் எல்லாம் பண்ண லக்ஷ்மணன் ஒத்துக்கல. எனக்கு பிராதானியம் என்னன்னு கேட்டா, உங்ககிட்ட குற்றேவல் செய்யணும், உனக்கு கைங்கரியம் பண்ணணும், அதனால அந்த கைங்கரியமே எனக்கு பிராதானியம், அதெல்லாம் மற்ற விஷயங்கள்லாம் எனக்கு வேறு எந்த விதத்திலையும் ஆசை இல்லை, உனக்கு கைங்கரியம் பண்ணணும்னு சொன்னோடனே தான் ஏற்றுக்கிறா. அப்படிப்பட்ட காட்டுக்கு போகும்போது லக்ஷ்மணன் மயிச்சின்னு போறா இல்லையா? லக்ஷ்மணன் பிரார்த்தனை என்னன்னு கேட்டா குற்றேவல் செய்யணும்.
அதனால எங்கள் பணிவடியை நீங்கள் ஏற்க வேண்டும். அப்படிப்பட்ட நாங்கள்லாம் பண்ணக்கூடிய கைங்கரியத்தை குற்றேவல்களை நீ ஏற்க வேண்டும். குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. அப்படிப்பட்ட கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் போகாது. அதனால கண்ணன் சொல்றான், பெண்கள்லாம் நீங்கள்லாம் வந்திருக்கீர்கள் கரெக்டு, நீங்கள்லாம் என்னிடம் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று வந்திருக்கீங்களாம் கரெக்ட், இல்லை நான் ஒத்துக்கல. ஆண்களாக இருந்தால் சுவீகரித்துக் கொள்ளலாம். நீங்கள் நான் என்னன்னா ஆண், நான் நீங்கள்லாம் பெண்கள்லாம் வந்திருக்கேன், நாங்கள்லாம் நீ ஆண்களாக இருந்தால் நான் சுவீகரித்துக் கொள்ள முடியும். அதனால அருகிலேயே பெண்கள் இருந்து கைங்கரியம் செய்தால் மனநிலை மாறிவிடும் இல்லையா? அதனால பெண்கள்லாம் கைங்கரியம் பண்ணா அவளோட மனநிலை மாறும் இல்லையா? அதனால அவ பதில் சொல்றா, அப்படிலாம் சொல்லாத கிருஷ்ணன் சொல்லானா, அப்படிப்பட்ட ஆண்களாக இருந்தால் நான் ஏற்றுக்கொள்வேன், பெண்களாக இருந்தால் மனநிலை மாறிவிடும். என்னாச்சுன்னு கேட்டா, சுபத்திரை அர்ஜுனனுக்கு பணிவிடை செய்ய போனா இல்லையா, அப்ப என்னாச்சு? அதனால அவரிடம் பெற்று என்ன எதுல போய் முடிஞ்சதுன்னு கேட்கிறாளாம், கிருஷ்ணன் கேட்கிறானாம். அவ பதில் சொல்லாளாம், ஆகையால் பெண்களிடம் இருப்பது விவேகத்தை அழித்து விடும் என்றான் கண்ணன். அதுக்கு பதில் சொல்லாளாம், கொள்ளாமல் போகாது. 1000 பெண்கள் கிருஷ்ணா கூட்டு சொல்லலாம், நீ என்ன சாதாரணமா விஷயத்தை பற்றி பேசுற, நீ யாருன்னு கேட்டா நீ சர்வேஸ்வரன், அனுமானிஷ்ட சேட்டன். அப்படிப்பட்ட சேட்டன்னா நாங்கள் வருவதால் உன்னோட நிலை மாறி போயிடுமா? நீ என்ன சாதாரணமா ஏதோ விளையாட்டு மாதிரி பேசுறிய நீ? அதனால முன்பு நரநாராயண அவதரித்த போது என்ன பண்ண, நாராயண ரிஷியாக 1000 வருடங்கள் தவை செய்தார். அப்படிப்பட்ட நரநாராயண இருக்கும்போது 1000 வருடங்கள்லாம் தவம் செஞ்ச. அப்ப அப்சரசுகளை என்ன பண்ணான், அனுப்பி என்ன பண்ணா, இந்திரன் கலகம் செய்யும். இந்திரன் என்னன்னு கேட்டா உன்னோட தவத்தை போக்குறதுக்கோசரம் என்ன பண்ணான், அப்சரசுகள்லாம் அமிச்சான், அந்த பெண்கள்லாம் அமிச்சான். அதனால உன்னோட தவத்தை கலக்கிறதுக்கோசரம் அவன் ஏவினான். அப்ப போகும்போது என்ன பண்ணணும்னு கேட்டா, ஜெகத்காரனை என்ன பண்ண, அப்படி பண்ணும்போது என்ன பண்ண, தவத்தை கலைக்கும் போது அந்த பெண்கள்லாம் வந்தபோது என்ன பண்ணன்னு கேட்டா, உன்னோட தொடையை தட்டினோடனே அதுல ஊர்வசி என்ற அழகை உற்பத்தி செய்ய, அப்படி இன்னொரு பெண்ணை நீ உற்பத்தி செய்து அதை அவனுக்கே மனமுடித்து அனுப்பினாய். அதனால அவனுக்கு இந்திரனுக்கே மனமுடித்து அனுப்பினாய். அதனால அற்ப செயல்களை உன்னை அசைக்க செய்யுமா? அப்படிப்பட்ட அற்ப செயல்கள், அப்படிப்பட்ட அற்பர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் அதனால உன்னை அசைக்க செய்ய முடியுமா? நீ நீச்சமான மனுஷர்களின் அழகு உனக்கு ஒரு பொருட்டா? நாங்கள்லாம் நீச்சமானவர்கள், அப்படிப்பட்ட நாங்கள்லாம் மானிடவர்கள், மானிட பெண்கள். அதெல்லாம் பார்த்தேன்னா உனக்கு எங்களோட அழகு ஒரு பெரிய பொருட்டா உனக்கு. அதனால சௌந்தர்யமே ஒரு வடிவு கொண்ட உன்னிடம் நீ எப்படி இருக்கேன்னு கேட்டா, உன்னோட சௌந்தர்யமான ஒரு அழகான வடிவு கொண்டு நீ இருக்கிறாய். யாசிப்பது குற்றேவல் தானே, அது மாதிரி எம்மை அறிந்துமா விளக்குகின்றா. அவள்லாம் சொல்லான்னு இப்படிப்பட்டு எங்களெல்லாம் தெரிஞ்சுன்னு இவாள்லாம் சொல்லி பார்க்குறான். அதனால பட்டன் தட்டி விடுவான்னு சொல்லுவா இல்லையா? அதனால இவாள்கிட்ட பரீட்சித்து பார்க்கிறான் கண்ணன். இவாள்லாம் என்ன சொல்லா, இவாளோட மனநிலையெல்லாம் எப்படி இருக்குங்கிறதுக்கோசரம் பரீட்சித்து பார்ப்பதுக்கோசரம் இந்த கேள்வியெல்லாம் கேட்குறானா. அப்படிப்பட்ட என்னன்னா, இத்தனை விஷயம் தெரிஞ்சுமா நீ என்ன பண்றேன்னு கேட்டா, எங்களை விளக்குகின்றாய். சர்வபூதங்களில் இதயத்திலும் நீ என்ன பண்ற, ஒரு அந்தரியாம இருக்கக்கூடிய எங்க இருக்கேன்னு கேட்டா, ஒரு மனுஷனோட இதயத்திலையும், சின்ன மனுஷன் மாத்திரம் இல்லாம சர்வ பூதங்களில் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிருஷ்டிகளையும் இருக்கக்கூடிய எல்லாத்திலும் நீ எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒரு பூதத்துல இருக்கக்கூடிய சர்வ பூதங்கள்னா நீ படைத்த அத்தனை பிரம்மா படைத்த அத்தனை இந்திரியங்களையும் எல்லாத்தையும் எப்படி இருக்குன்னு கேட்டா நீ வாசம் செய்கிறாய். நீ என்ன பண்ற, ஒரு கட்டவரல் பிரமாணம் இருக்கு இல்லையா, அந்தரியாம இருக்கிறாய். எங்களிடத்திலும் நீ வசிக்கிறாய். அப்படிப்பட்ட எங்களோட இதயத்திலும் நீ வசிக்கிறாய். நீயோ ரிஷிகேசன். நீ எப்படின்னு கேட்டா ரிஷிகேசன். சப்தம் ரசம் கந்தம் முதலிய பொருள்கள் எங்களுக்கு உண்டாகும் தாரத்துவ புத்தியை விலக்கி, எங்களுக்கு அந்த இதெல்லாம் இருக்கக்கூடிய எங்களோட புத்தியெல்லாம் விலக்கி, உண்ணும் சோறு. அதனால எப்படி எங்களை மாத்தினு கேட்டா, உண்ணும் சோறு பருகுநீர் தின்னம் வெற்றிலை எல்லாம் கண்ணன், அப்படி நாங்கள் இருக்கோம். அதனால நாங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு நீதான். உண்ணும் சோறு பருகுநீர், நாங்கள் குடிக்கக்கூடிய நீரெல்லாம் நீதான். அதனால தின்னம் வெற்றிலை, நாங்கள் வெத்தலை போட்டுனா சாப்பாடு போட்டா எல்லாமே நீதான். அப்படிப்பட்ட எங்களுக்கு வேற எல்லாம் இருக்கிற எங்களோட மனநிலையெல்லாம் மாற்றி உன்னிடத்தில் தாரகத்துவ புத்தியை ஏற்படுத்தி பணிகொள்பவன் என்று அதனால அப்படிப்பட்ட எங்களெல்லாம் மாற்றி இருக்கு. அதனால குற்றேவல் கொள்ளாமல் போகாது, இற்றை பறிகொள்வான் என்று கான் கோவிந்தா. அதனால இற்றை பறிகொள்வான், நீ எங்கள் பறிகொள்வான்னு கிருஷ்ணன் சொல்லானா. கண்ணன் சொல்லான், உங்களுக்கு என்னிடத்திலும் எனக்கு உங்களிடத்தில் மதிமயக்கம் இல்லை. அதனால 2 பேருக்கு மதிமயக்கெல்லாம் கிடையாது. ஏன்னு கேட்டேன்னா இது வாஸ்தவம் தான். காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு முறைக்கு இதுக்கோசரம் எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னு கேட்டா, நீங்க என்ன பண்ணிருக்க, ஒரு முறைக்கு 9 முறை பறைன்னு கேட்டிருக்கள். எப்படி கேட்டேன்னு கேட்டா, பாசுரத்துல பார்க்கும் திருப்பாவையில ஆரம்பிச்சு நீங்க நோன்பெல்லாம் நோக்க ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தா 9 முறை கேட்டிருக்கள். என்ன கேட்டிருக்கள், பறைங்கிற வாத்தியம் தான் உங்களுக்கு பிரதானம். அதனால அப்படிங்கிறதுனால என்னதுன்னா, ஒரு முறைக்கு 9 முறை கேட்பதை பார்த்தால் குற்றேவல் செய்த வந்தவர்களாக நீங்கள் பார்த்தா ஏதோ கேட்கறதுக்கோசம் வந்திருக்கீர்கள். முதல்ல பாசுரத்துல மாலைமணி வண்ணா பாசுரத்துல பார்த்து அந்த பறைகள்லாம் பார்க்கறதுக்கோசம் கேட்டு வந்திருக்கீர்கள். நீங்கள் உங்களை பார்த்தா நீங்கள்லாம் கைங்கரியம் பண்ண வாழ்த்து எங்கெல்லாம் கேட்டான்னு கேட்டா,
முதல் பாசுரத்துல பார்த்தா நாராயணனே நமக்கே பறை தருவான், அப்படிப்பட்ட பறையை கேட்கிறானா. எட்டாவது பாசுரத்துல பார்த்தா கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய சொல்லா இல்லையா. அதனால 10வது பாசுரத்தை நம்மால் போற்றப்பரதரம் புண்ணிய நாள் பண்டரு நாள் கூற்றத்தின் வாழ்ந்த போற்ற பறைதரம் சொல்ல இல்லையா, அப்படிப்பட்ட பறை. அப்புறம் 16வது பாசுரத்துல பார்த்தா அரபரே மாயன் மணிவண்ணன், அங்கேயும் பறை அரபரே மாயன் மணிவண்ணன் நின்னலே வாயனே இருந்தான். 24 பாசுரத்துல பார்த்தா என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான். அப்புறம் 25வது பாசுரத்துல உன்னை அறுத்து வந்தோம் பறை தருதியாகில். அப்புறம் 26வது பாசுரத்துல சால பெரும் பறையே பல்லாண்டு செய்ப்பாரே. 27வது பாசுரத்துல உந்தன்னை பாடிப்பறை கொண்டு. 28வது பாசுரத்துல இறைவா நீ தாராய் பறை 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 9 முறை நீங்க கேட்கறத பார்த்தா நீ எங்கள்கிட்ட கைங்கரியம் பண்ணதுக்கோசரம் எல்லாம் உங்களுக்கு வேண்டிய வாத்தியத்தெல்லாம் கேட்க வந்திருக்கேள் அப்படின்னு சொல்லலாம். அதை பார்த்து 9 முறை பறையை அதித்து உள்ளீர்கள், அதனால அதற்கு பதில் பறை கொள்வான் என்றுக்கான். அதனால அப்படிப்பட்ட பறையெல்லாம் உனக்கு தரேன், வாத்தியங்கள்லாம் தரேன். அதனால உங்களை பார்த்தா கைங்கரியம் பண்ணுவா மாதிரி தெரியல, ஏதோ பலனை எதிர்பார்த்து வந்த மாதிரி தெரியுதுங்கிறாளாம். அதற்கு அன்றுகான் கோவிந்தா எட்டைக்கும். அதனால அன்றுகான் கோவிந்தா ஐயோ என்ன சொல்லலாம், இவெல்லாம் பார்த்தாட கண்ணனே கிருஷ்ணனே நீ இப்படிலாம் மதிமை இப்படி போயிட்டே புத்தி இல்லாமல் போயிட்டேங்கிறாளாம். ஏன்னா அவளுக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி சொல்லலான்னு கேட்டா, மாடு மேய்க்கும் எங்கள் குலத்தில் பிறந்து என்னன்னு நாங்கள்லாம் மாடு மேய்க்கல் குலத்துல பிறந்தோம். குலத்துல பிறந்தோடனே எங்களோட மதி மயங்கி போச்சு, எங்களுக்கு புத்தி இல்லாமல் போச்சு, எங்களுக்கு எதுவுமே கிடையாது. அதனால நீ என்னாச்சுன்னு கேட்டா உன்னோட புத்தி மயங்கி போச்சான்னு கேட்கிறாளாம். என்னடா எங்களை பத்தி உனக்கு புரிஞ்சுக்க தெரியலையே, நாங்கள்லாம் 9 முறை கேட்டது ஒன்று அந்த பெரிய சாதாரணமா இந்த குழந்தைகள்லாம் விளையாடக்கூடிய படையவாத்தியத்துக்கோசரம் நீங்கள் சாதாரணமா நினைச்சிட்டியே. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டா நீ எங்களோட குலத்தில் பிறந்த, ஏன்னா எங்களுக்கு எந்த மதிமயக்கம் இருக்கு, அப்படிப்பட்ட மதிமயக்கம். அதனால எங்களோட மனசெல்லாம் மதிமயங்கி போச்சு. அதனால நாங்கெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அப்படி. அதனால எங்களுக்கு அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தை நாங்கள் சொன்ன மாதிரி எங்களோட குலத்துல நீ பிறந்ததுனால உனக்கு மதிமயக்கம் ஏற்பட்டு விட்டதோ. சொல்லின் கருத்து யாது என்று சொல்லிட்டே இருக்கோம், நாங்கள் சொல்லிட்டே இருக்கோம் திருப்பி அதையே காதல புரிஞ்சுக்காம நீ திருப்பி எதையே சொல்லிட்டு இருக்கேன்னா உனக்கு மதிமயக்கம் ஏற்பட்டு உனக்கு மதிவில்லாம போச்சேன்னு கேட்கிறாளாம். அதனால் நாங்கள் படிப்பறிவில்லை, எங்களுக்கு இங்கு பிறந்த உனக்கும் இல்லாமல் போயிட்டா. அதனால எங்கள் குலத்துல பிறந்ததுனால உனக்கு படிப்பறிவு இல்லாமல் போயிடுதா, அதனால புத்தி இல்லாமல் போயிடுதான். உலகத்துக்காக நாங்கள் பறை என்றோம், உலகத்துக்கோசரம் நாங்கள் அந்த விரதம் செய்யறதுக்கோசரம் பறையெல்லாம் கேட்டு வந்தோம். அதனால நாங்கள் பறைய வேண்டியா வந்தோம், இது கூட உனக்கு தெரியாம போயிட்டா. நாங்கள் அந்த வாத்தியத்தை தேடிண்டா வந்திருக்கோம், இது கூட உனக்கு தெரியலையே, உனக்கு புத்தி இல்லாம போயிடுதா, மதிமயங்கி போயிட்டா. எங்கள் குலத்துல பிறந்ததுனால அவள்லாம் சொல்லலாம். அப்படி கோவிந்தா கோவிந்தான்னு முதல்ல பார்த்தோம். கோவிந்த நாமத்தை பத்தி முதல் பாசுரத்தை விசேஷமா அனுபவிச்சோம். முக்கியமா ஆண்டாளுக்கு இந்த நாமத்துல அப்படிப்பட்ட கோவிந்தனை சொல்லும் போது ஆண்டாளுக்கு இந்த நாமத்துல பார்த்தா மிக விருப்பம். காரணம் என்னன்னு கேட்டா, ஏன்னா அதுல கோதா என்ற தன்னோட பெயர் அடங்கியிருக்கு. கோவிந்தாங்கிறதுல பார்த்தா லெட்டர் எடுத்து பாருங்க, கோவிந்தாங்கச்சு பார்த்தா அந்த கோ அப்புறம் அந்த வி அந்த அடுத்த 2 லெட்டர் எடுத்தா தான் முடியும். அதனால பார்த்தா கோதா என்ற தன்னோட பெயர் அடங்கியிருப்பதா, அதனால அவளுக்கு அதுல ரொம்ப பிரீதி ஜாஸ்தியாம். பர்த்தா தன் பெயருடன் மனைவியின் பெயரை மடக்கி வைத்திருப்பதா இவளுக்கு கோவிந்த நாமாவில் அதிகம் பார்த்தா கோவிந்த நாமத்துல பார்த்தா தன்னோட என்ன பார்த்தா அகலகில்லே நிறைய அலர்மேல் மங்கி உரைமார்பா. அதனால ஹிருதயத்தில் மாத்திரம் பெருமாள் வச்சுக்கலையாம், அவனோட திருநாமத்திலையும் ஆண்டாளை சேர்த்து தாயாரை சேர்த்து வச்சுருக்காளாம். அதனால கோவிந்த நாமால அதிக ருச்சியாம். அதனால இந்த காலத்துல பெண்கள்லாம் கூட என்ன பண்ணுவான்னு கேட்டா, நிறைய இடத்துல கணவன் பெயரை சேர்த்து கொண்டு சில பேர்லாம் பேரெல்லாம் வச்சுக்கும்போது சேர்த்து கணவனோட பெயரும் சேர்த்து வச்சுப்பா இல்லையா. அதனால அதெல்லாம் அந்த காலத்துல ஏன்னா நிறைய விஷயங்கள்லாம் ஆண்டாள் காலத்துல நடந்ததுதான். அதனால ஆண்டாள் காலத்துலேருந்து ஆரம்பிச்சதுதான். அதனால ஆண்டாள் பாசுரங்கள்லாம் முன்னாடி பார்த்தா தன்னோட அப்பா பெயரை போட்டுக்கிறா இல்லையா. அதனால எங்க கணவன்மார்களின் பெயரெல்லாம் கல்யாணம் போட்டுக்கிறா இல்லையா. அதனால இதெல்லாம் ஆண்டாள் கற்றுக் கொடுத்ததான் முதல்ல. இதெல்லாம் இப்போ மேலை நாட்டிலேருந்து நமக்கு வந்த விஷயங்கள்லாம் இல்லை. அதனால அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஆண்டாள் காலத்திலே நமக்கு வழிமுறையாக கற்றுக் கொடுத்தது. அதனாலதான் இந்த பாசுரத்தில் சொல்லும் போது அதனால கோவிந்தன் என்ற பெயரில் கோதா என்ற எழுத்துக்கள் இருப்பதால் வழக்கமாக சம்சாரிகள் செய்யும் பாவங்களை பாராமல் அனுகிரகிக்கிறான். அதனால தாயாரோட சேர்ந்திருக்க இல்லையா. அதனால தாயாரோட சேர்ந்திருக்கிறதுனால முதல்ல நிறைய இடத்துல பார்த்தோம், தாயாரோட சேர்ந்து பெருமாளை சேவிக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய ரெக்கமெண்ட் பண்ணுவா இல்லையா, பாவங்கள்லாம் சீக்கிரமாக அழிந்து விடும். அதனால உனக்குத்தான் ஏற்றம் அதனால இது உனக்குத்தான் ஏற்றம். அப்படிப்பட்ட கோவிந்தா கண்ணா உனக்கும் அந்த விதூஷிகள் போல அல்லவா மயக்கம் உள்ளது. அவளை போல என்னன்னு கேட்டா அவள்லாம் எப்படி மதிமயக்கம் உள்ளதோ அதனால உனக்கு மதிமயங்கி போச்சா. அதனால நாங்கள் எதை கேட்டோம் உனக்கு புரிஞ்சுக்க தெரியலையா, அதனால எங்கள் கருத்தை உன்னால் அறிய முடியவில்லையா. பறை என்று கேட்டது குழந்தைகள் விளையாடும் தோல்வாத்தியம் கிடையாது. அப்படிப்பட்ட தோல்வாத்தியத்தை நாங்கள் கேட்க வரவில்லை. நாங்கள் கேட்டது உன்னோடைய கைங்கரியம், உன்னோட திருவடி தான் எங்களுக்கு வேணும் கேட்கறதுக்கு வந்துடும்.
அதனால எங்களுக்கு உரியது அது கிடையாது. அதனால உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று கண்ணனை பார்த்து கேட்கிறாளாம். அதனால குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாத இத்தை பொறிகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எத்தைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முந்தன்னோடுற்றோமை ஆமோ உனக்கு நாமாட் செய்வோம் மற்றினம் காமங்கள் மாற்று. அப்படிப்பட்ட எங்களோட என்னன்னு கேட்டா எத்தனை பிறவை எடுத்த போதிலும், ஏன்னா இவாள்லாம் ஆழ்வார்கள்லாம் பார்த்தா நிறைய பேர் பிறவே வேண்டாங்கிறாங்க, ஆண்டாள் பிறவி வேணுங்கிறாளாம். அதனால எத்தனை பிறவை எடுத்து உன்னோட நாங்கள் பிறவை எடுத்து தொண்டு செய்ய அருள் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட எத்தனை பிறவை நாங்கள் எடுத்தாலும் திரும்ப திரும்ப உங்ககிட்ட நாங்கள் கைங்கரியம் பண்ணணும், அதுதான் எங்களுக்கு வேணுமே தவிர எட்டைக்கும் ஏழேழு பிறவைக்கும் ஏழேழு பிறவை எடுத்தாலும் உங்ககிட்ட நாங்கள் கைங்கரியம் பண்ணணும். அதனால பிறவி வேண்டேன் என்று அரங்கமா நகரத்தானே ஆழ்வார்கள் எனக்கு பிறவியெல்லாம் வேண்டாம் சொல்லி ஆழ்வார்கள்லாம் பாசுரங்கள்லாம் பாடுறாங்க இல்லையா. அதனால இனிப்பிறவி ஆண் வேண்டேன், அதனால அரங்கமா நகரத்தானே பிறவி வேண்டேன் அப்படியெல்லாம் சொல்ல ஆழ்வார்கள். ஆனால் பிறவை வெறுத்த போது எங்க ஆண்டாள் என்ன சொல்லாங்க கேட்டா பல பிறப்பும் பிறக்கணும், பல பிறப்பும் பிறந்து உன்னோட அருள் எங்களுக்கு ஏழேழு பிறவிக்கும் உனக்கு கைங்கரியம் பண்ணணும்னு கேட்கிறாளாம். அதனால பெற்றோமேயாமோ உனக்கே நாங்கள் ஏழேழு பிறவிக்கும் உன்னுடைய உறவினர்களாக ஆக்கக்கடவோம். உன்னோட நீ எங்களோட குலத்துல பிறக்கணும், உன்னோட ரிலேஷன்ஷிப் எங்களுக்கு எப்போதும் வேணும். அதனால எங்களோட பந்துக்களாக இருக்கணும், உறவினர்களாக இருக்கணும். அதனால பெற்றோமே அவோ உனக்கு, அதனால அவனோடவே சர்வவித பந்து. ஏன்னா அவன் யாரு? எம்பெருமான், நீதான் எங்களுக்கு சர்வவிதமான பந்துக்கள். அதனால மற்ற பந்துக்கள்லாம் நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாம் பந்துக்களாக மாட்டார்கள். அதனால அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், அதனால தங்கையாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், எந்த ரிலேஷனாக இருந்தாலும் அவெல்லாம் பந்துக்கள்லாம் ஓரளவுக்கு தான். அதனால சர்வவித பந்துக்களாக இருக்கக்கூடியன்னு கேட்டா பெருமாள் தான், பகவான் தான், அவன் தான் பந்துக்கள். அதனால எத்தனை பிறவி எடுத்தாலும் எத்தனை பிறவி வந்தாலும் எங்களோட பந்துக்களாக இருக்கணும், எங்களோட குலத்திலே பிறக்க வேண்டும். உனக்கே நாமாட்சேவோம். எம்பெருமானை தவிர மற்றவரும் தகுதி உடையவர்கள் அல்ல. அப்படிப்பட்ட இதை தவிர வேற யாருக்கும் அந்த தகுதி கிடையாது. அப்படிப்பட்ட எம்பெருமான் உனக்கே தான் அந்த தகுதி. அதனால என்னான் என் செய்கேன் யாரே கிளைகன் என்னை என் செய்கின்றால் உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறைவேண்டேன் சொல்றார்களே ஆழ்வார். என்னான் செய்கேன் யாரே கிளைகன் என்னை என் செய்கின்றார் உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறைவேண்டேன் என்று உனக்கே நாமாட் செய்வோம். அதனால நிறைய இடத்துல அந்த பார்க்கும்போது அப்படி சொல்லும்போது இல்லையா, உனக்கே உன்னையே அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல சொல்லலாம் பாசுரத்துல. அதனால நாமாட் செய்வோம் முன்பு உற்றோமே ஆவோம் என்றனர். இது அவதாரணம் ஏற்பட்டது. அதனால அது போல கைங்கரியமே செய்வோம் என்று இல்லை. ஏன்னா முதல்ல சொல்லும்போது உற்றோமே ஆவோம் உனக்கே நாமாட் செய்வோங்கிற மாதிரி எங்க கைங்கரியமே என்று செய்வோம் என்று இல்லை. ஏன்னா மோட்சத்தால் சர்வதேச சர்வகால கைங்கரியம் செய்த போதிலும் கைங்கரம் இல்லாமல் பிரம்மானந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால இவ என்ன சொல்லான்னு கேட்டா, அதனால அந்த மாதிரிலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதனால மோட்ச காலத்துல என்ன அப்படின்னு சர்வதேச மோட்ச காலத்துல தான் போய் நாங்கள்லாம் அதெல்லாம் அனுபவிச்சுருக்கோம்ல. இப்ப இருக்கிற போதே அத்தனையும் நாங்கள் அனுபவிச்சுருக்கிறோம். அதனால அனுபவித்துக் கொண்டிருக்கும். அதனால எங்களுக்கு வாய்ப்பும் உண்டு. அதனால நாமாட் செய்வோம் உனக்கே நாமாட் செய்வோம் மற்றினம் காமங்கள் மாற்று. அப்படிப்பட்ட மத்தேனம் காமங்கள் மாற்று ஒன்றனோடு உற்றோமே ஆமோ உனக்கே நாமாச்சு பிரணன்னா இந்த விஷயத்துல பிரணவத்தை சொல்லாளமங்க. அதனால என்றதால் என்ன இங்கு உந்தன்னோடு உற்றோமே ஆவோங்கிறது பிரணவத்தினால் சொல்லப்பட்டது. உனக்கே ஆட்சேவோம்னா என்றதால் நாராயண என்பது அர்த்தத்தை கூறப்பட்டது. பிரணவம் முதல்ல பார்த்தா நாராயண அர்த்தத்தை கூறப்பட்டது. அப்போதான் மற்றேனம் காமங்கள் மாற்று என்பதனால நமசப்தம் சொல்லப்படுகிறதாம். அதனால நமசப்தம் சொல்லப்படுகிறது. அதனால இதனால் மூலமந்திரமும் விளக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த மற்றேனம் காமங்கள் மாற்று. அப்படிப்பட்ட எங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய மற்றேனம் காமங்கள்னா கண்ணா எங்களுக்கு என்னன்னு கேட்டா சிற்றின்பத்தில் இருக்கக்கூடிய இருந்த போதிலும் சிற்றின்பத்துல பார்த்தா எங்களுக்கு சின்ன சின்ன ஆசைகள்லாம் இருந்தது. அப்படிப்பட்ட சிற்றின்பத்துல இருக்கக்கூடிய ஆசைகள்லாம் இருந்த போதிலும் அதை மாற்றும் சக்தி படைத்தவன் யாருன்னு கேட்டா நீ தான் மாற்றணும். ஏன்னா அதை கொடுத்தவன் நீ தான். அதனால மாற்றக்கூடிய சக்தியும் உனக்கு தான் இருக்கு. அதனால புலன்களை வென்றவன் நீ. அப்படிப்பட்ட புலன்கள்லாம் வென்றவன் நீ. எங்கள் புலன்களையும் திசை மாற்றினால் அவற்றை நல்வழிப்படுத்தி பணிகொள்வன் நீ. அதனால எங்களோட குணங்கள் எத்தனை குணங்கள் எங்களோட புத்திகள் என்னென்ன ஆசைகள்லாம் எங்களுக்கு அந்த புத்திகள்லாம் வந்ததோ அப்படிப்பட்ட மற்றேனும் காமங்கள் அது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி படைத்தவன் நீ. அதனால் நல்வழிப்படுத்தி அமைக்க வேண்டும், பணிகொள்ள வேண்டும். அதனால தர்மங்களுக்கு முரணாக காரியங்கள் ஈடுபடும் செய்யாமல் இருப்பது. அதனால எங்களுக்கு வேற காரியங்கள்லாம் ஈடுபடாமல் இருப்பது உன்னோட கடமை என்னென்ன காமக்ரோதம் மோட்சம் லோபம் முதலிய தீய குணங்கள். ஏன்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய தீய குணங்கள் எல்லாத்துலேருந்து எங்களோட மனசை மாறாது, அதுலேருந்து வெளியில போகணும். தீய குணங்கள்லாம் எங்களுக்கு இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் மாற்றணும். இது உன்னோட திருவடிகள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே எங்களுக்கு என்னன்னு கேட்டா எங்களுக்கு இருக்கக்கூடிய காமம் என்னன்னு கேட்டா ஆசை என்னன்னு கேட்டா உன்னோட திருவடி தான். அதனால அப்படிப்பட்ட காமத்தை மாத்திரம் நீ வச்சிருக்கணுமே தவிர நிலைத்திருக்க வேண்டும் என்று
என்று எங்களுக்கு அருள் புரிய வேண்டும். அதனால எங்களோட எங்களோட பிறவியிலும் எங்களுடைய மனது உன் திருவடிகளே. இந்த பிறவியில பார்த்தா எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி, 7 பிறவிக்கு முந்தன்னோற்றுமே யாமோ உனக்கே நாமாட்சியும் மற்றினும் காமங்கள் மாற்று. அப்படிப்பட்ட வேற எந்த காமங்கள் எந்த ஆசைகள் எது இருந்தாலும் உன்னோட திருவடியை தவிர உன்னோட திருவடி தான் எங்களுக்கு காம ஆசை. அப்படிப்பட்ட திருவடியை தவிர வேற எதுவும் எங்களுக்கு இல்லாமல் மாற்றக்கூடிய சக்தி படைத்தவனே, அதனால நீ மாற்றுங்கிறாளாம். காமம் என்றால் ஆசை, மற்றவர்கள் ஆசை வெறுக்கத்தக்கது. மற்ற எல்லாத்திலையும் இருக்கக்கூடிய ஆசையெல்லாம் வெறுக்கத்தக்கது. மாற்றுன்னா மற்ற விஷயங்களில் உள்ள எங்கள் ஆசையை மாற்றும் சக்தி உள்ளவன். அப்படிப்பட்ட சர்வபூதங்களில் இதயத்திலும் நீ வந்திருக்கிறாய். என்னன்னு கேட்ட எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். சர்வபூதங்கள்னா அத்தனை இருக்கக்கூடிய ஜீவராசிகள், அத்தனை ஜீவராசிகள்ல இதயத்தில் இருக்க. ஒவ்வொருவருக்கும் உண்டாகும் நினைவு, ஒருத்தருக்கும் உள்ளக்கூடிய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய நினைவு, அப்புறம் மறுப்பு, அப்புறம் அறிவு, எல்லாத்துக்கும் என்ன அங்கே நடக்கக்கூடிய ஒரு இதயத்துக்குள்ள ஒருத்தரோட இதயத்துக்குள்ள நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் நீ தான். அதனால நீயே சொல்லியிருக்க. அதனால எல்லாத்துக்கும் என்ன இருக்கக்கூடிய காரணம் எல்லாமே நான் தான், நீ முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதனால சேதன அசேதனங்கள், அதனால வாசிப்படி அதன் மூலம் ஏற்படும் ஆனந்தம் உன்னுடையது. அதனால அவளுக்கு ஏற்கக்கூடிய ஆனந்தமாக இருந்தாலும் அது உன்னுடையது. நாங்கள் செய்யும் தொண்டம் உனக்கு பிரதியை அளிக்கின்றன. அதனால் பிரீத்தியை நாங்கள் செய்யக்கூடிய தொண்டெல்லாம் சேவைகள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால் உனக்கு பிரீதியெல்லாம் கொடுக்கறது. அதனால் அதற்கு காரணம் நீந்தான். அதனால உனக்கு பிரீதி அளிக்கும் வகையில் எங்கள் இந்திரியங்களை நல்வழி திருத்தி உனக்கு நாங்கள் செய்யக்கூடிய கைங்கரெல்லாம் எப்படி இருக்கணும்னு கேட்டால் இந்திரியங்கள்லாம் நல்ல வழிப்படுத்தணும். அதனால வேற வித எண்ணங்களோ வேற வித மாற்றங்களோ இல்லாமல் இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதை செய்யக்கூடிய சக்தி உனக்கு தான் இருக்கும். அதனால மற்ற விஷயங்களில் ஈடுபடாத வகையில் செய்ய வேண்டும். எங்களோட புத்தி வேற எதுலையும் போகாமல் இருக்கணும். அப்படிலாம் செய்யக்கூடிய காரியங்கள்ல உனக்கு உன்னிடத்தில் தொண்டு செய்யணும். உனக்கே நாமாட் செய்வோம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த பாசுரத்தை சித்தம் சிறுகாலே வந்தொன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொல்கேளாய் பெற்றன்மே தென்னும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பொறிகொள்வான் என்று கான் கோவிந்தா எத்தைக்கும் 7 பிறவிக்கும் முந்தன்னோடுற்றோமே ஆமோ உனக்கு நாமாட் செய்வோம் மற்றனம் காமங்கள் மாற்றேலோரம்பாவா என்று இந்த பாசுரத்தை விசேஷமான பாசுரம் இது. அப்படிப்பட்ட எல்லா விஷயத்தெல்லாம் சொல்லியாச்சு. கிருஷ்ணன் எல்லாம் கேள்வியெல்லாம் கேட்டு பார்க்கறான். இவாளை மடக்கி பார்க்கறான். இவாள்கிட்ட எப்படி இருக்கு, இவாளோட குணநலங்கள்லாம் எப்படி இருக்கு, நிஜமாவே வந்திருக்காளா, இவாளோட விரதங்கள்லாம் நிஜமாவே பண்ணிருக்காளாங்கிறதுக்கோசரம் பார்த்து இவாளை ஏற்றுக்கொள்கிறான். அப்படிப்பட்ட பாசுரம் விசேஷமான பாசுரம். இந்த பாசுரத்தை முடித்து 29 பாசுரம் எல்லாரும் என்ன இருக்கான்னு கேட்டா 30வது பாசுரத்திலே கடைசி பாசுரம் வங்கக்கடல் கடைந்த மாதவனுக்கு நமக்காக பாடியுள்ள பாசுரம். இந்த 29 பாசுரத்திலும் இப்படி ஆயர் பெண்களாக சேர்ந்து ஆண்டாள் சேர்ந்து அவளோட சேர்ந்து பெருமாளை அடைவதற்காக பாடிய 29 பாசுரம். 30வது பாசுரம் நமக்காக பாடியிருக்கிற பாசுரம். நாளை பார்க்கலாம். அதை பற்றி விசேஷமாக நாளை பார்த்து அதை முடிந்து ஆண்டாளோட திருக்கல்யாணம் சேர்த்து நாளை வெள்ளிக்கிழமை விசேஷமாக நல்ல நாளாக இருப்பதால வெள்ளிக்கிழமையில கல்யாணங்களாக நடக்கும் இல்லையா, அதனால வெள்ளிக்கிழமையில ஆண்டாளோட திருக்கல்யாணம் சேர்த்து நாளைக்கு அனுபவிப்பதாக இருக்கிறோம். பகவத் அனுகிரகத்தில் ஆண்டாள் அனுகிரகத்தில் இருக்கிறோம். அதனால இதுவரைக்கும் பார்த்த 29 பாசுரம் எல்லாரும் கேட்டாச்சு. 30வது பாசுரத்தையும் எல்லாரும் செவிமடுத்து கேட்டு ஆண்டாளோட அனுகிரகம் நிச்சயம் எல்லாரும் கிடைக்கணும் இல்லையா, அதனால கரெக்டா அமைஞ்சிருக்கு. ஏன்னா முந்தாளே முடிக்க வேண்டியது நாளைக்கு வெள்ளிக்கிழமை முடிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்க காரணம் அது ஆண்டாளோட அனுகிரகம் தான். அரங்கனோட அனுகிரகம் ஆண்டாளோட அனுகிரகத்தினால் நாளைக்கு திருக்கல்யாணத்தோடு முடிக்கலாம் என்று பகவத் சங்கல்பத்தில் நாங்கள் முடிவு பண்ணி ஆரம்பிச்சு இன்னைக்கு விரதத்தை இதுவரை 29 பாசுரம் முடிச்சிருக்கோம். நாளைக்கு பார்க்கலாம். கதமகமணி நீலா சாருகல்கானகத்தா தனபர நமிதாங்கீத அந்தரவாத்சல்ய சிந்துகோ அழகவனீதாபி ஸ்ரக்பிரா கிருஷ்ணநாதா விலசது ஸ்ரீகோதா விஷ்ணுஜித்தாத்மஜானஹா திருவாடி பூரத்து ஜகத்வதித்தாள் வாழியே திருப்பாவே 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமனுக்கு பின்னானாள் வாழியே 143 வைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரம் திருவல்லி வளநாடு வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.